ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஏஐ சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம நடைபெற்று முடிந்த 2025ஆம் ஆண்டு கெமிஸ்ட்ரி பேப்பர்ல முதல் 1 தொடக்கம் 10 வரையான எம்சிக்யூகளுக்கான விளக்கத்தை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்போ நம்ம முதலாவது கேள்வி என்னன்னு பார்க்க போறோம். பாப்போம். ஹென்றி பெக்கரல் பின்வரும் எந்த கண்டுபிடிப்புக்கு மிகவும் பிரசித்தி பெற்றவர் என்று கேட்டிருக்காங்க. இது உங்களுடைய கெமிஸ்ட்ரியில முதலாவது பாடத்துல வரக்கூடிய விஷயங்கள். இப்ப நீங்க சம்டைம்ஸ் பின்பாடங்களை பிரியோரிட்டைஸ் பண்ணி அதை படிக்கக்குள்ள சில நேரம் உங்களுக்கு முன்பாடங்கள்ல இருக்கிற விஞ்ஞானிகள பேர் மறந்து போயிருக்கலாம். அது நேச்சர். சரியானி? இப்ப இந்த கேள்வியை மொத்தமா 2 மெத்தட்ல நம்ம செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்று நீங்க உங்களுக்கு விஞ்ஞானிகள் எல்லாருமே தெரிஞ்சிருந்தா அவங்களோட கண்டுபிடிப்பு என்னன்னு டிரெக்டா போட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு விடைக்குமே தொடர்புபட்ட விஞ்ஞானிகள் யார் யாருன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமெண்டா நீங்க அந்த விஞ்ஞானியை எழுதிட்டு ஓகே இந்த விடைய இந்த விஞ்ஞானியோட தொடர்புபட்டது இல்லை என்று அந்த விடையை எலிமினேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ பார்ப்போம். முதலாவது சொல்லியிருக்காங்க சடப்பொருளின் துணிக்கை அலை இயல்பு. இது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நம்மளோட சக்தி சொட்டாக்கம் என்ற தலைப்பின் கீழே வர அந்த விஞ்ஞானிகள்ல லூயிஸ் டி புரோக்லி தான் சடப்பொருளுக்கு துணிக்கை மற்றும் அலை இயல்பு ரெண்டுமே இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்கு. அப்ப அதன் அடிப்படையில பார்த்தோம்னா முதலாவது ஆன்சர் ஒப்வியஸா வராது. அடுத்த 2வது பார்ப்போம். கதிர் தொழிற்பாடு. இப்ப நீங்க பௌதிகவியல்லையும் படிச்சிருப்பீங்க, அதே மாதிரி ரசாயனவியல்லையும் வரும். அது யாருண்டா கதிர் தொழிற்பாடு தொடர்புபட்டாலே ஹென்றி பெக்கரால தான் இருக்க போறேன். சரியா? இருந்தாலும் பார்ப்போம். கீழே அடுத்தடுத்த ஆன்சர்ஸ் இப்படி போகுது. 3வது ஆன்சரை பார்ப்போம். எக்ஸ் கதிர்களை கண்டுபிடிச்ச யாருன்னு கேட்டிருக்காங்க. அது ரோஞ்சனா இருக்க போகுது. அடுத்தது 4வது கருவின் கட்டமைப்பு. இப்ப கருவின் கட்டமைப்பு உங்கள்கிட்ட கொமனா தான் கேட்டிருக்காங்களே ஒழிய உங்கள்கிட்ட யார் முதலாவது அணு கட்டமைப்பை முன் வச்சது அப்படி ஒண்ணுமே கேட்காதால ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்டுமே இந்த ஆன்சருக்கு விடையா வரலாம். அதே டைம் நீல்ஸ் போருமே கருவின் கட்டமைப்போட தொடர்புபட்ட ஆளுக்கு வரக்கூடிய விஞ்ஞானிகளா காணப்படுவாங்க. அடுத்தது 5வது நியூத்திரன்கள் என்று சொல்லியிருக்காங்க. நீங்க O லெவல்லையும் படிச்சிருப்பீங்க, A லெவல்லையும் வந்த உடனேயும் ஃபர்ஸ்டா படிக்கிற பாடத்திலையும் படிச்சிருப்பீங்க. நியூத்திரன் என்றாலே நம்ம சர் ஜேம்ஸ் சட்விகா தான் காணப்பட போகுது. அப்ப இந்த 2 மெத்தட்லையும் இருந்து நீங்க எலிமினேட் பண்ணி கூட ஆன்சர்ஸை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப நம்ம 2வது கேள்வி என்னன்னு பார்க்க போறோம். அதாவது சக்தி சொட்டன்கள் N=4 L=2 கொண்ட தரைநிலையில் உள்ள ஓர் அணுவில் இருக்கத்தக்க இலத்திரன்கள உயர்ந்தபட்ச எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம சக்தி சொட்டன் எடுத்தோம்டா பிரதானமா நம்ம பார்த்தோம்டா எத்தனை சக்தி சொட்டன்கள் இருக்கு? மொத்தமா 4 வகையான சக்தி சொட்டன்கள் இருக்கு. அது என்னென்னு பார்த்தோம்டா பிரதான சக்தி சொட்டன், கோண சக்தி சொட்டன், காந்த சக்தி சொட்டன், கரங்கள் சக்தி சொட்டன் என்ன செய்ய போகுது? அது தொடர்ச்சியா போக போகுது. இந்த பிரதான சக்தி சொட்டன் எடுத்தோம்டா இது எப்பவுமே பார்த்தோம்டா முழு எண் பெருமானங்களா தான் என்ன செய்யும்? அப்படியே தொடர்ச்சியா போய்கொள்ளி கொண்டு இருக்க மாதிரி காணப்படும். அதோட இந்த கோண சக்தி சொட்டன் எடுத்தோம்டா இந்த பிரதான சக்தி சொட்டன்ற -1 என்ற அடிப்படையா இந்த கோண சக்தி சொட்டன் காணப்படுது. இப்ப உதாரணத்துக்கு நான் 3 என்ற நம்பர் எடுத்தேன்டா பிரதான சக்தி சொட்டன். அதுல வரக்கூடிய கோண சக்தி சொட்டன் எடுத்தோம்டா 2 ஆக காணப்படும். இது எத்தனை அதுல வரலாம்ன்றதை குறிப்பிடும். இப்ப உதாரணத்துக்கு 3 - 1 = 2 வருகிறண்டா மொத்தமா 0 1 2 என்ற இது வரைக்கும் அந்த தானங்கள் போகக்கூடிய மாதிரி காணப்படும். இதுல பார்த்தோம்னா 0 எப்பயுமே S என்ற ஒரு தொகுப்பை அந்த ஓபிட்டல குறிச்சு நிக்க போகுது. அதே மாதிரி 1 என்றது P-யையும் 2 D-யையும் குறிக்க போகுது. இதோட நம்ம பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா 3 என்ற ஒன்று வரும். அதை என்னத்தை குறிக்க போகுதுண்டா F-ன்றதை குறிக்க போகுது. இப்ப பார்த்தோம்னா இது பிரதானமா வரக்கூடியது. அப்ப நம்ம இந்த மேல இருக்கிற அந்த பிரதான சக்தி சொட்டன்ல இருந்து ஒன்றை கழிச்சு வாரது அதுல மேக்சிமம் எவ்வளவு வரப்போகுது என்றது குறிக்க போகுது. அடுத்தது கீழே வந்தோம்டா அதுதான் காந்த சக்தி சொட்டானா இருக்க போகுது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்டா எல்லிட பெருமானம் எது வருகுதோ அதுல மைனஸும் பிளஸும் அதோட 0ம் அட் ஆகுற மாதிரி நம்ம நம்பர் எழுத வேண்டி வரும். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்டா இங்க 2 வருகுதுண்டா காந்த சக்தி சொட்டன் எடுத்தோம்டா -2 -1 0ம் உள்ளடங்களாக அதோட +1 +2 முழு ஓபிட்டலையும் என்ன செய்ய போகுது? அது குறிச்சு நிக்க போகுது. இங்க ஒவ்வொரு பெருமானமும் அதுல ஒவ்வொரு ஓபிட்டலை குறிக்கிற மாதிரி. அப்ப இங்க மொத்தமா எத்தனை ஓபிட்டல்கள் வரப்போகுதுன்னு பார்த்தோம்னா 5 ஓபிட்டல்கள் வரக்கூடிய மாதிரி காணப்படுது. அப்ப இது பிரதானமா ஓபிட்டல்களை குறிக்க இவர் என்னத்தை குறிப்பேரண்டா அவங்களோட உபசக்தி மட்டங்களை குறிப்பேர். அதாவது இவர் அப்படியே முழுவதுமா D என்ற ஒரு உபசக்தி மட்டத்துக்குரியால் அதுல இருக்கிற ஒவ்வொரு ஓபிட்டலையும் தான் என்ன குறிக்க போகுது? அந்த ஒவ்வொரு நம்பர் குறிக்க போகுது.
அடுத்ததா பார்த்தோம்னா கரங்கல் சக்தி சொட்டன். கரங்கல் சக்தி சொட்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓபிட்டல்ல மேக்சிமம் வந்து இருக்கக்கூடிய இலத்திரனை பார்த்தோம்னா 2 இலத்திரன். அதை வந்து நம்ம இப்படியும் வந்து என்ன செஞ்சு காட்ட போறோம், குறிச்சு காட்ட போறோம். அதுக்கு வந்து ஒரு இலத்திரனை வந்து பிளஸ் என்று நாம் குறிச்சனண்டா மற்றதை வந்து -12 +12 என்ன செஞ்சு காட்ட போறேன், குறிச்சு காட்ட போறேன். இது என்னத்தை குறிக்குதுண்டா, இலத்திரங்கள் வந்து அது கரங்குற காந்த புலத்துக்கு ஏத்த மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு ரெண்டுமே வந்து வேற வேற எதிரெதிர் திசைகள்ல வந்து கரங்க போகுது. இந்த கரங்கள் அடைகிறது வந்து காந்த புலங்களை வந்து எதிரெதிர் திசையில உருவாக்கும். அதை குறிச்சு நிக்கிறதுக்கு தான் வந்து இந்த +12 -12 ரெண்டா நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து இதுதான் வந்து பேசிக்கான சக்தி சொட்டங்களை அடிப்படையா வச்சு இருக்கு. இப்ப நம்ம கேள்வியை பார்த்தோம்னா N = 4 L = 2 மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம N = 4 என்று எடுத்துட்டோம். இப்ப நமக்கு வந்து N = 4 இங்க வந்து பார்த்தோம்னா என்ன வரப்போகுது, 4 - 1 என்றா என்ன வரப்போகுது, மொத்தமா 3 வரும். அது வந்து F வரைக்கும் என்ன செய்ய போகுது, உபசக்தி மட்டும் போகக்கூடியதா இருக்கும். ஆனா நமக்கு இங்க வந்து தந்திருக்காங்க L = 2 மட்டும் தான் கட்டிருக்காங்க. நம்ம இங்க பார்த்தோம்னா 2 என்னத்தை குறிக்குது, டி தொகுப்பை வந்து குறிச்சு, அந்த டி வந்து ஓபிட்டலை வந்து என்ன செய்யுது, அது வந்து குறிச்சு நிற்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த டி ஓபிட்டலை குறிக்கிறத வந்து நம்ம பார்த்தோம்னா இதை வந்து மொத்தமாவே எத்தனை ஓபிட்டல்கள் வந்து இதுல இருக்க போகுது, 1 2 3 4 5 ஓபிட்டல்கள் வந்து இதுல வந்து இருக்க போகுது. ஒவ்வொரு ஓபிட்டல்லையுமே வந்து மேக்சிமம் எத்தனை இருக்கலாம் பாத்தீங்கன்னா 2 இலத்திரன் தான் இருக்கலாம். அப்ப இங்க 2 இலத்திரன்டா இதை வந்து மொத்தமாவே 1 2 3 4 5 இருக்கிறதால 5 தர 2 சமன் மொத்தமா வந்து அதுல வரப்போற இலத்திரன்கள் 2 பாத்தீங்கன்னா 10 இலத்திரன்களா இருக்க போகுது. அப்ப இந்த 2வது கேள்விக்குரிய ஆன்சரா வந்து நம்ம போட போறது நம்பர் 4, அதாவது 10 இலத்திரன். இப்ப வந்து 3வது கேள்வி என்னன்னு பார்க்க போறோம். அதாவது ஹைட்ரஜன் பாண்ட், அயன் தூண்டிய இருமுனைவு இடைத்தாக்கங்கள், இருமுனைவு தூண்டிய இருமுனைவு இடைத்தாக்கங்கள், இருமுனைவு இடைத்தாக்கங்கள் ஆகியவற்றை நன்றாக எடுத்து காட்டுகின்ற உதாரணங்கள் முறையே என்று கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேள்வி செய்யறதுக்கு முதல் உங்களுக்கு வந்து இப்படியான ஆட்கள்னா யாருன்னு ஃபர்ஸ்டா தெரிஞ்சிருக்கும். அது யாருன்னு பார்த்தோம்னா துணையான இடையீர்ப்புகளா இருக்க போகுது. அதாவது துணையான இடையீர்ப்புகள்ன்றது பிரதானமா பங்கிட்டு வெளுப்பிணைப்பு, அயன் பிணைப்புன்றதை தாண்டி நலிந்த கவர்ச்சி விசையை வச்சு கொண்டு மூலக்கூறுகளுக்கு இடையே வரப்போற இடையீர்ப்புகளா தான் இந்த துணையான இடையீர்ப்பு காணப்பட போகுது. இந்த துணையான இடையீர்ப்புகள்ல தான் இந்த குறிப்பிட்ட அந்த வகைகளோட கடைசியா வந்து லண்டன் கலவை விசையும் வந்து அதோட வந்து இணையக்கூடியதா இருக்கு. இப்ப வந்து பார்ப்போம் அயன் இருமுனைவு இடைத்தாக்கம். இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு அயன் எடுத்தீங்கன்னா அது பிளஸ்ஸாவும் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி மைனஸாவும் இருக்கலாம். அப்ப இந்த பிளஸ் மைனஸ்ன்றது வந்து அந்த மூலக்கூறுகள்ல வந்து இருமுனைவு இருமுனைவு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். என்னது, மின்னத்தன்மை கூடிய மூலம் வந்து இலத்திரனை பெற்று அது வந்து என்னது ஒரு மறையேற்றத்தை பெற்ற ஒரு மூலக்கூறா காணப்பட, மின்னத்தன்மை குறைஞ்சதுக்கு வந்து இலத்திரன் பற்றாக்குறை காரணமா வந்து ஒரு பிளஸ் ஏற்றம் வரும். அதுதான் வந்து இருமுனைவுன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த இருமுனைவு இடைத்தாக்கம் உள்ள அந்த மூலக்கூறுகள எதிர் அயன்களும் இந்த கற்றையன் அந்நியன்ல காணப்படுற அயன்களும் வந்து ஒன்றோடு ஒன்று வந்து நலிந்த கவர்ச்சி விசையை கொண்டு உருவாகிறது இந்த அயன் இருமுனைவு இடைத்தாக்கங்களை காணப்பட போகுது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அயன் இருமுனைவு இடைத்தாக்கத்துல வந்து சோடியம் குளோரைட்ன்றதை வந்து நீர்ல கரைச்சா அந்த அயன்கள் வந்து நீர் மூலக்கூறுகள்ல காணப்படுற நலிந்த கவர்ச்சி விசையோட பிணைகிறத தான் இந்த இதுக்கு வந்து உதாரணங்களா நம்ம காணக்கூடியதா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சோடியத்துல வந்து பிளஸ் வந்து இந்த நீர் மூலக்கூறுல காணப்படுற இந்த ஆக்சிஜன் வந்து மின்னழுத்தன்மை கூடன்றதால ஹைட்ரஜன்ல இருந்து இலத்திரனை பெற்று அங்க வந்து இலத்திரன் வந்து செறிவடைஞ்சி மைனஸ் ஏற்றத்தை பெற்று காணப்படும். அப்ப அது வந்து அவங்க 2 பேருக்கும் இடையில வந்து ஒரு என்னது கவர்ச்சி விசை வந்து காணக்கூடியதா இருக்கு. இதே சமயம் வந்து Cl மைனஸ் எடுத்தீங்கன்னா அது வந்து மைனஸ். அப்ப ஹைட்ரஜன்ல வந்து ஆல்ரெடி என்ன இருக்குது, பிளஸ் ஏற்றம் காணப்படுறதால அவங்க 2 பேரும் வந்து என்னது நீர் மூலக்கூறுகள் அந்த அயன்களை வந்து சூழ்ந்து ஒரு அயன் இருமுனைவு இடைத்தாக்கத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. அடுத்தது வந்து பார்ப்போம் இருமுனைவு இடைத்தாக்கம். இது வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் மின்னழுத்தன்மை கூடின மூலம் வந்து என்னது மைனஸ் பெற மெட்டால் எண்ணத்தை பெறுவேர் பிளஸ் பெறுவேர். அப்ப இவங்க 2 பேருக்கும் இடையில வந்து ஒரு 2 மூலக்கூறுகள் பக்கத்துல இருமுனைவானாக்கள் வரக்குள்ள அவங்க வந்து என்னது அங்க வந்து ஒரு இருமுனைவு இடைத்தாக்கமும் உருவாகக்கூடியதா காணப்படும். 3வது பார்ப்போம் ஐதரசன் பிணைப்பு. இப்ப இவரை எடுத்துக்கொண்டோம்னா ஐதரசனும் தருவேர், அவரோட வந்து மின்னழுத்தன்மை கூடிய மூலகங்களான ஹைட்ரஜன் மற்ற ஹைட்ரஜனோட நைட்ரஜன், புளோரின், ஆக்சிஜன் ஆகிய மூலக்கூறுகள் வந்து அந்த ஹைட்ரஜனோடையும் இணைஞ்சிருக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த வார சேர்வையில வந்து ஹைட்ரஜனை விட்டு வேற எங்கேயுமே வந்து என்ன செய்யலாம், அவ வந்து காணப்பட்டுச்சுன்னா அவங்க 2 பேருக்கும் இடையில வந்து ஒரு நலிந்த கவர்ச்சி விசை வந்து அது என்னத்தை உருவாக்கும், ஐதரசன் பிணைப்பை உருவாக்கக்கூடியதாக காணப்படும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ன சாமானா இருக்க போகுது, ஒரு கீட்டோனா இருக்க போகுது. இப்ப ஒரு கீட்டோன் எடுத்தோம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னது டெல்டா பிளஸ் வருது, அதே மாதிரி இங்க என்ன வருது மைனஸ் வருது. இப்ப இது என்ன செய்ய போகுதுண்டா
இந்த பக்கத்துல இருக்கிற நீர் மூலக்கூறுகள், அதாவது நீர் மூலக்கூறுகள் என்ன இருக்க போகுது, இங்க வந்து ஹைட்ரஜன் இருக்க போகுது, அதே நேரம் வந்து இங்க வந்து ஆக்சிஜன் இருக்க போகுது. அப்ப ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜன்ல இருந்து இலத்திரனை பெற அங்க வந்து என்ன உருவாகும், பிளஸ் உருவாக இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு என்னது நலிந்த கவர்ச்சி விசை உருவாகும். இதுதான் யாரா இருக்க போகுது, ஐதரசன் பிணைப்பை வந்து உருவாக்கக்கூடியதா காணப்படும். இப்ப இதுவும் வந்து ஐதரசன் பிணைப்புகளுக்கு உதாரணமா இருக்கும். இந்த கேள்வி வரக்குள்ள அதை பத்தி நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இருமுனைவு என்ன இருமுனை தூண்டிய இருமுனை. இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன வருகிறது, இருமுனைவு இடைத்தாக்கம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க, இருமுனைவு தூண்டிய. அந்த தூண்டிய என்ற வேர்ட் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கும், ரெண்டுமே வந்து ஒரே ஆட்கள் இல்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு முனைவு அற்ற மூலக்கூறு. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு முனைவு அற்ற மூலக்கூறா இருக்கு. இவர் யாரு, ஆகன் இருக்கு இந்த முனைவு அற்ற மூலக்கூறு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா HCl வந்து என்ன இருக்க போகுது, ஒரு இருமுனைவு கொண்ட மூலக்கூறா இருக்க போகுது. அப்ப இங்க வந்து HCl வந்து டெல்டா என்ன சமான் பிளஸ் வந்து எச்சுக்கு போக மைனஸ் வந்து எங்க போகுது, சிஎல் நோக்கி போகக்கூடியதா இருக்கு. அப்ப இது வந்து ஒரு முனைவற்ற மூலக்கூறான ஆகன்ல இருந்து என்னத்தை தூண்டுதோ, ஒரு இருமுனைவை தூண்டுறதால இது இருமுனைவு தூண்டிய என்ன இடைத்தாக்கங்களா நம்ம கருதுறோம். அடுத்தது பார்ப்போம், அயன் தூண்டிய இருமுனைவு இடைத்தாக்கம். அதாவது வந்து இங்க வந்து யார், இது ஒரு இருமுனைவு உள்ள சேர்வு. ஆனா இங்க வந்து யாரு வரப்போறா, ஒரு அயன் வந்து ஒரு முனைவு அற்ற மூலக்கூறுகள்ல என்னத்தை தூண்ட போகுது, பிளஸ் மைனஸை தூண்டி அவங்களுக்கு இடையில என்ன வரப்போகுது, ஒரு நலிந்த கவர்ச்சி விசையை வந்து அவங்க உருவாக்கக்கூடியதா காணப்படும். அடுத்தது வந்து லண்டன் கலவை விசை. இது வந்து பார்த்தோம்னா திண்ம நிலை வாயு நிலையில் இருக்கிற சேர்வைகள்லையும் ஒரு முனைவு இல்ல முனைவு அற்ற மூலக்கூறு, முனைவு இருக்கிற முனைவு அற்ற மூலக்கூறு யாரா இருந்தாலுமே வந்து இந்த லண்டன் கலவை விசை வந்து காணப்படும். அதாவது வந்து இது வந்து ஒரு கணப்பொழுதுல வார ஒரு தற்காலிகமான இருமுனைவு தூண்டிய வந்து இடைத்தாக்கங்களா காணப்பட போகுது. இப்ப இது வந்து ஒரு சின்ன விளக்கம் தான் அதை பத்தி. இப்ப இவங்களை வந்து விளக்கம் உங்கள்ட்ட கேட்கல, இந்த கேள்வியில வந்து ஒவ்வொன்றுக்குமே வந்து உதாரணங்கள் கேட்டிருக்காங்க. அப்ப அதுகளை பத்தி பார்ப்போம். முதலாவது வந்து ஹைட்ரஜன் பாண்டு கேட்டிருக்காங்க. அப்ப ஹைட்ரஜன் பாண்டு எடுத்தோம்னா நம்ம வந்து இப்ப இதை வந்து ஃபுல்லா வந்து பார்க்காம ஷுவரா முதலாவது விட வந்து தர்மாண்டதை வந்து வச்சுக்கொண்டு மிச்சம் எல்லாத்தையும் என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா இங்க எடுத்தீங்கன்னா முதலாவது வார எல்லாமே வந்து ஹைட்ரஜன் பாண்டுக்குரிய ஆளா தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஓதோ நைட்ரோ ஃபீனோல் எடுத்தோம்னா அதான் இங்க வந்திருக்கு. ஃபீனோல்ல வந்து மொத்தமா என்ன, ஒரு பென்சின்ல வந்து OH இணைஞ்சு வாரதா காணப்பட போகுது ஃபீனோல். அதுல வந்து ஓதோ பராண்டு 2 இடங்கள் வந்து காணப்பட போகுது. இங்க வந்து என்னது, இது வந்து இவங்க வந்து ஓதோவா இருக்கு, இவர் என்னவா இருக்க போறேன், பராவா காணப்பட போறேன். மிச்ச இவங்க 2 பேரும் என்னவா இருக்க போகுது, மெட்டாவா இருக்க போகுது. இது தலைகீழான படம். இப்ப நேராக்கு இருந்தோம்னா இப்படி வரப்போகுது. இதுல வந்து இவங்க 2 பேரும் ஓதோவா இருக்கு, இவர் பராவா இருப்பேர். இந்த 2 ஏரியாவும் என்னவா இருக்க போகுது, மெட்டாவா காணப்பட போகுது. இப்ப சொல்லிருக்காங்க முதலாவது ஓதோ நைட்ரோஃபீனோல் எங்க வரப்போகுது, இங்க வரப்போகுது. இதுதான் என்னது, ஓதோ நைட்ரோ. ஓதோ இடத்துல வந்து அந்த நைட்ரோ NO2 வந்து என்ன செய்ய போகுது, போய் வந்து சேரப்போகுது. சேரக்குள்ள பாத்தீங்கன்னா இவர் யாரு, ஒரு மின்னத்தன்மை கூடின மூலகம், அதாவது ஆக்சிஜன். அவரோட பக்கத்துல யார் இருக்கா, ஒரு ஹைட்ரஜனும் இருக்கு. அப்ப அவங்க 2 பேருக்கும் இடையில என்ன உருவாகுது, ஒரு நலிந்த கவர்ச்சி விசை உருவாகி அதால என்ன உருவாகுது, ஒரு ஐதரசன் பிணைப்பு உருவாகுது. அப்ப ஓதோ நைட்ரோஃபீனோலும் தரும். ரெண்டாவதா அடுத்த கேள்விகளையும் தந்திருக்காங்க, தரா நைட்ரோஃபீனோலும் தந்திருக்காங்க. தரா நைட்ரோஃபீனோல் எடுத்தீங்கன்னா தரா தானத்துல வந்து என்ன செய்ய போகுது, அந்த NO2 வர போகுது. அப்ப அவர் வந்து அவரோட அயல்ல இருக்கிற NO2ல இருக்கிற அந்த ஆக்சிஜனோட இந்த ஹைட்ரஜன் வந்து என்னது, ஐதரசன் பிணைப்பு ஆக்கும். அப்ப எடுத்தீங்கன்னா இந்த 5 விடையில இருக்கிற முதலாவது ஆன்சர்ஸுமே வந்து என்ன இருக்க போகுது, சரியா இருக்க போகுது. இப்ப அடுத்ததை பார்ப்போம், அயன் தூண்டிய இருமுனைவு. யாரு, இந்த இருக்குது அயன் தூண்டிய இருமுனைவு வேண்டா, ஒரு அயன் வந்து என்ன செய்ய போகுது, முனைவற்ற மூலக்கூறுல இருந்து ஒரு முனைவான மூலக்கூறை வந்து தூண்ட போகுது. அப்ப பாத்தீங்கன்னா என்னென்ன ஆன்சர் தந்திருக்காங்க, முதலாவது வந்து KIல I2 தந்திருக்காங்க. அது உண்மையாவே உங்களோட புக்ல அப்படியே தந்திருக்கிற ஒரு ரிசோர்ஸ் புக்ல தந்திருக்கிற ஒரு உதாரணம். இப்ப உதாரணத்துக்கு வந்து I2 எடுத்தீங்கன்னா வந்து அது ஒரு முனைவற்ற மூலக்கூறு, அதுல வந்து மைனஸோ பிளஸோ என்ன செய்யாது, இருக்காது. அப்ப அதனாலதான் வந்து அவர் என்ன செய்ய மாட்டேன், நீர்ல வந்து கரையாம அப்படியே இருப்பேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம I- கொண்டு போட்டோம்டா அவர்ல வந்து என்னது பிளஸும் மைனஸும் வந்து என்ன செய்ய போகுது, தூண்டப்பட போகுது. அப்ப அப்படி தூண்டுறதால வந்து அவர் வந்து KI கரைசல்ல வந்து நல்லா கரையக்கூடிய ஆளா இருப்பு. அதுக்கு ரீசன் வந்து இந்த அயன் தூண்டிய இருமுனைவா காணப்பட போகுது. மூன்றாவதை பார்ப்போம், இருமுனைவு தூண்டிய இருமுனைவு. இப்ப இருமுனைவு தூண்டிய இருமுனைவு வேண்டா, ஓகே. இப்ப அதுக்கு முதல் வந்து இப்ப நம்ம பார்த்தோம்னா கீழே இருக்கிற விடைகளை வந்து பார்த்து வந்தோம்னா ரெண்டாவதுல வந்து HClலும் ஆகனும் இருக்கு. நமக்கு தெரியும் HClன்றது வந்து என்னது, அது வந்து ஒரு இருமுனைவு. அங்க வந்து அயன் உருவாகாது. அது வந்து ஆல்ரெடி என்ன இருக்குது, அது பங்கிட்டுதல் பிணைப்புல இருக்கிறதால அங்க வந்து அயன் உருவாகாது. அப்ப அது வந்து ஷுவரா வராது. அப்ப என்ன செய்வோம், ரெண்டாவது ஆன்சரை வந்து நம்ம உண்மையாவே வெட்டலாம். மூன்றாவது பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து ஓதோ நைட்ரோஃபீனோல். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஓதோ நைட்ரோஃபீனோல் என்னத்துக்கு வந்தது, ஹைட்ரஜன் பாண்டுக்குள்ள வந்தது. அப்ப அவர் வந்து அயன் தூண்டி இருமுனைக்கு என்ன செய்ய மாட்டே, பங்களிப்பு செய்ய மாட்டே. அப்ப அதனால மூன்றாவது ஆன்சரும் வராது.
நாலாவது பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம முதலாவது ஆன்சர் அந்த KI-ல I2. அப்ப ரெண்டுமே வந்து வாரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அப்ப அதை நம்ம செலக்ட் பண்ணி வைப்போம். நான் அஞ்சாவது பாத்தீங்கன்னா Cl இருமுனை விருமுனை இடைத்தாக்கமா தான் காணப்பட போகுது. அப்ப ஷூரா வந்து அஞ்சாவது ஆன்சரும் வந்து தரப்போறது இல்லை. இப்ப நம்ம இப்படி ஷோர்ட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு எத்தனை ஆன்சர் மிஞ்சிருக்கு? மொத்தம் 2 ஆன்சர் தான் மிஞ்சிருக்கு. ஒன்று வந்து 1, மற்றது 4. இப்ப அதுலயும் வந்து நம்ம அடுத்ததை பார்ப்போம். அடுத்ததை பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? இருமுனைவு தூண்டிய இருமுனை. தூண்டியன்ற வேர்ட் வந்து முக்கியம். அதாவது இங்க என்ன இருக்க போகுது? ஒரு இருமுனைவுள்ள மூலக்கூறு வந்து ஒரு முனைவற்ற மூலக்கூறுல இருந்து என்ன செய்ய போகுது? தூண்ட போகுது. அப்ப உதாரணத்தை பார்ப்போம் தந்திருக்கிறது HCl ஆர்கன். அதுவும் வந்து உங்களோட ரிசோர்ஸ் புக்ல அப்படி இருக்குது. மோஸ்டா இதுல போட்ட உதாரணங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரிசோர்ஸ் புக்ல என்ன இருக்கோ அதை தான் போட்டிருக்காங்க. அப்ப நீங்க எக்ஸாம் உங்களுக்கு போறதுக்கு முதல் வந்து உங்களோட ரிசோர்ஸ்ல இருக்கிற உதாரணங்கள் அது சார்ந்த சேர்வைகளை வந்து பார்த்துட்டு போறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்குது? HCl இருக்குது. இப்ப HCl வந்து ஆல்ரெடி என்ன ஒரு இருமுனைவு உள்ள மூலக்கூறு. அப்ப அவர் என்ன செய்ய போறாரு? ஒரு முனைவற்ற மூலக்கூறுல என்னது இந்த மைனஸ் பிளஸ் வந்து தூண்டி அவரோட என்னது ஒரு பிணைப்பை வந்து உருவாக்க போறேன் அந்த கவர்ச்சி விசைய. இது யாரா இருக்க போகுது? இருமுனைவு தூண்டிய இருமுனைவு. அப்ப இதுல வந்து நாலாவது விடைய பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து CLF வந்து வந்திருக்காங்க. நமக்கு தெரியும் CLF வந்து நம்ம ஆல்ரெடி வெட்டித்த மெயின் CLF வந்து யாருக்குரியது? இருமுனைவு இடைத்தாக்கத்துக்குரியது. அப்ப இருமுனை வேண்டாம் ஷூரா வந்து இப்ப நாலாவது ஆன்சரும் இல்லைன்னா டிரெக்டாக வந்து முதலாவது ஆன்சர் விளங்கிடும். இருந்தாலும் வந்து நம்ம அடுத்த உதாரணங்களையும் பார்ப்போம். கடைசியா கட்டியிருக்காங்க இருமுனைவு இடைத்தாக்கங்களை பத்தி கட்டிருக்காங்க. இருமுனைவு இடைத்தாக்கம் அதை நம்ம பார்த்துலாம். என்னது? CLF உதாரணம் நம்ம தந்திருக்கு. இங்க வந்து மின்னத்தன்மை கூடின மூலம் வந்து மைனஸ் பெற மெட்டது என்ன ஆகும்? பிளஸ் ஆகலாம். அங்க வந்து என்ன உருவாக போது? ஒரு இருமுனைவு இடைத்தாக்கம் உருவாகும். ஆகவே இந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து முதலாவதா காணப்படும். ஓகே, இப்ப வந்து நம்ம நாலாவது கேள்வி கேட்டு பார்க்க போறோம். இப்ப நாலாவது கேள்வி எடுத்தீங்கன்னா ஒரு 4 சேர்வைகள் தந்து இந்த ரசாயன இனங்கள்ல கார்பன் மின்னணுத்தன்மை அதிகரிக்கும் சரியான ஒழுங்குமுறை கற்றுக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம பௌலித விதியை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு ஊடகங்கள்ல வந்து மின்னணுத்தன்மையை வந்து என்ன ஒப்பிடுறதுக்குரிய அந்த ஒரு நம்பர் தந்திருப்பாங்க. அதை அடிப்படையா வச்சுக்கொண்டு நீங்க அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சந்திக்கிற 4 சேர்வைகளை வந்து நம்ம ஒரே மூலத்துல மின்னணுத்தன்மையை தான் ஒப்பிட போறோம். அப்ப அதை ஒப்பிடுறா என்ன மெத்தட்ல வந்து நம்ம அதுல ஏறு வரிசை இறந்து வரிசை மின்னணுத்தன்மைகளை பார்க்கணும். அதுக்கு வந்து முக்கியமா வந்து உங்களுக்கு 4 விஷயங்கள் எடுத்து தேவைப்படும். என்னன்னு பார்த்தோம்னா முதலாவது வந்து கலப்பெண்ணா உங்களுக்கு தெரியும் என்னென்ன வகையான கலப்புகள் இருக்கு? SP2, SP3 ஆகிய 3 வகையான கலப்புகள் வந்து காணப்பட போகும். அடுத்தது வந்து ஏற்றம் எண்ணத்துல வந்து நீங்க ஒரு என்ன முதலாம் பாடங்களிலேயோ 2ஆம் பாடங்களிலோ வந்து ஒவ்வொரு கட்டமைப்புக்கும் வந்து ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒரு முறைமை ஏற்றம் என்ற ஒரு ஃபார்மல் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து படிப்பீங்க. அந்த முறைமை ஏற்றம் தான் 2வது வந்து பார்க்கணும். 3வது வந்து பார்த்தோம்னா ஒக்சியேற்றல். ஒக்சியேற்றல் வந்து ஒவ்வொரு அணுக்கள்லையுமே வந்து எவ்வளவு இலத்திரங்களை வந்து அது வந்து தன் பக்கம் வச்சு கொள்ளலாம். அதன் அடிப்படையா வச்சுக்கொண்டு அதுல ஒக்சியேற்றல் என்ன வந்து நம்ம வந்து தீர்மானிக்க போறோம். அடுத்தது வந்து சூழல் டைம் பார்த்தோம்னா இப்ப நம்ம குறிப்பிடுற அந்த மத்திய அணுவை சுத்தி இருக்கிற ஆட்கள். இப்ப அந்த ஆட்கள் வந்து அவங்க மத்திய அணுவுல இருக்கு இலத்திரனை பிரிச்சு இருக்கக்கூடிய ஆட்களா இருக்காங்களா, இல்லாட்டி மத்திய அணுதான் அந்த பக்கத்துல இருக்கிற ஆட்கள்ல இருந்து இலத்திரனை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குதா தான் பார்க்கணும். சரியா? இப்ப வந்து பாப்பா உங்களுக்கு வந்து மொத்தம் 4 என்னது சேவைகள் தந்துதான். இந்த சேவைகள்ல வந்து இந்த ஓர்டர்ல தான் வந்து நம்ம ஒன்றா பார்த்து போறோம். இப்ப என்னென்ன வந்திருக்காங்க? CH2Cl2, CH4, CO2, CH2F2. முதலாவது நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒவ்வொரு சேவைகளும் வந்து கலப்பு என்னன்றதை நீங்க வந்து உங்களுடைய நோட் பண்ணி எடுக்க போறீங்க. சரி, இப்ப பார்ப்போம் CH2Cl2. இப்ப இதுல வடி வந்து நம்ம பார்த்தோம்னா போகும் மொத்தம் 4 பிணைப்புகள் வந்து கலக்கூடிய ஆண்கள். அப்ப இது வந்து என்ன வரப்போகுது? இது ஒரு SP3 கலப்புக்குரிய 6வது காலங்கள போகுது. அடுத்தது வந்து CH4 எடுத்த மாட்டாங்க என்ன வரப்போகுது? 4 பிணைப்புகள் கொண்டதால இதுவும் வந்து என்ன பிணைப்பா இருக்க போகுது? SP3 கலப்புக்குரிய 6ஆ இருக்க போகுது. அடுத்தது வந்து COF2. இப்ப COF2 எடுத்தோம்னா அதுல கட்டமைப்பு வந்து இப்படி வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பிணைப்புகள் அதோட சேர்ந்து ஒரு பைப்பிணைப்பு சேர்ந்து வந்துட்டு அப்ப அதன் அடிப்படையில வச்சுக்கோங்க இதுல கலப்பு என்ன வரும்போது SP2 அதாவது GCPR சோடிகள் வந்து எத்தனை இருக்குதோ அந்த நம்பரை தாங்க நம்ம வந்து கலப்புகளுக்கு போடும். அந்த நம்பர்ல இருந்து ஒன்று கழிச்சு போடக்கூடிய மாதிரி காணும். இப்ப பாருங்க நீங்க GCPR சோடி எடுத்தோம்னா 1, 2, 3, 4
சிக்மா கொண்டுள்ள தான் வந்து நம்ம வந்து பிசிபிஆர் சோடியலுக்கு வந்து பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. அப்ப இங்க வந்து மொத்தம் 4 பிசிபிஆர் சோடியம் இருக்குது. அதுல இருந்து ஒன்று கழிவு வர்றதுனால sp3 கலப்பாய் காணப்பட போகுது. இங்கேயும் 4 பிசிபிஆர் சோடி, அப்ப அதுல இருந்து ஒன்று கழிவுபட்டு sp3. ஆனா எங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பிசிபிஆர் சோடியல் இருக்கு? மொத்தம் 3 இருக்கு. அப்ப 3ல இருந்து ஒன்று கழிவுபட்டு வாரதால இதுல வந்து என்ன இருக்கு? ஒரு தலைப்பு sp2 கலப்பத்தின் அவங்கள போகும். இப்ப இதை பார்ப்போம். இதுல வந்து இதுவுமே வந்து ஒரு 4 பிசிபிஆர் சோடியம் உள்ள ஒரு சேர்வையாக காணப்படுது. அதன் அடிப்படையாக வச்சுக்கோங்க. பிசிபிஆர் சோடியம்ல இருக்கு ஒரு ரெண்டு கழிச்சு மொத்தமா வந்து sp3 கலப்புக்குரியதாக வந்து நம்ம இதை எடுக்க போறோம். இப்ப நம்ம ஒவ்வொன்றுக்குமே வந்து எங்கேயான கலப்பு வேண்டா கொண்டுக்கிறோம். இந்த கலப்பை வச்சுக்கொண்டு எப்படி அதோட மின்னது தன்மையை ஒப்புடுறோம். அதை வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது கலப்பு எடுத்துக்கொண்டோம்னா SCl2 அதிகரிக்காதுங்கிறதுக்கு அதுல மின்னது தன்மை என்ன நடக்கணும்னா கூடிக்கொண்டு போகும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க sp3 அதாவது S கொண்டு இருக்க P வந்து 3 ஓமிட்டர் இருக்கு. அப்ப இதுல வந்து வெறும் 25% தனிகள் இருக்க போகுது, S இருக்க போகுது. இங்க வந்து பார்த்தோம்னா sp2 இருக்குல்ல, sp2 பார்த்தோம்னா என்ன வர போகுது? S வந்து ஒரு பங்கு, P வந்து 2 பங்கு. அப்ப கிட்டத்தட்ட வந்து S வந்து 33%. அங்க மிச்சம் வந்து 66.6 அப்படி அந்த சதவீதத்துக்கு போகுது. அதுலயும் பார்த்தோம்னா இவரை விட இவருக்கு SCl தான் வருது ஒரு sp2 விட அதிகமா இருக்க போகுது. அடுத்து பார்த்தோம்னா SPN இந்த சேர்வைகள் வராதனால நம்ம அதை குறிச்சுக்காங்கல்ல. SP எடுத்தோம்னா என்ன வரும்? அங்க வந்து 60 SCl 50%, PL என்ன இருக்க போகுது? 50% இருக்க போகுது. அதன் அடிப்படையா வச்சுக்கோங்க SCl மென்ஸ் போகும், அதிகரிச்சு கொண்டு போகும். இப்ப பார்த்தோம்னா sp3 விட ஒப்பிடக்குள்ள sp2 என்ன இருக்கும்? மின்னழுத்தத்தை அதிகமாயிருக்கும். ஏன்? அங்க வந்து SCl வந்து அதிகரிச்சு கொண்டு போகும். ஆமா, அதை அடிப்படையா வச்சுக்கோங்க நம்ம என்ன செய்யறாங்கன்னா ஃபர்ஸ்டா நம்ம இருக்கிற முதலாவது ஆள் வந்து கிளப்பு வந்து வேறு படகுல இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து நீங்க அதோடய ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கேள்வியை விட்டு போயிடலாம். ஏன்னு சொன்னாலும் இப்ப எடுத்தோடனே வந்து நம்ம sp2 அப்ப இது இருக்கிற அந்த 4 பேர்லயுமே வந்து நமக்கு ஒரு தெரியும் வினைத்தன்மை கூடுதல் யாருன்றா இந்த sp2 புரியாதான் இருக்க போகுது. அப்ப அதை அடிப்படையா வச்சுக்கோங்க நம்ம அவரை தூக்கி ஏறுதல் சிலது என்னன்னா தொங்குல இருக்கு, இறங்குதல் சிலது முதலாக இருக்கப்படுது. இப்ப இவர் தான் இருக்கிறதுலேயே என்னது ஆகையும் மின்னழுத்தத்தை வந்து கூடிய ஆளுங்கிறது வந்து நீங்க எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கு. ஆனா இப்ப அடுத்தது பாருங்கன்னா 3 வந்து இருக்கிறது என்ன இருக்குது? sp3 கூடியாகத்தான் இருக்கு. அப்ப நீங்க அது sp3 இருக்குதுன்னா அந்த கலப்பு என்ற ஒரு இருந்து அடுத்ததுக்கு வர போறீங்க என்னது ஏற்றம் என்ற விஷயத்துக்கு கலப்படும். ஏற்றம் என்றது வந்து முறைமை ஏற்றத்தை அடிப்படையா வச்சுக்கொண்டுதான் நம்ம போறோம். இப்போ ஆல்ரெடி வந்து கலப்பு எப்படி வரும், அதுல இருந்து நம்ம ஒரு சேர்வையை வந்து தூக்கி வச்சுட்டோம், அவருக்கு தான் வந்து மின்னழுத்தமே கூட இருக்க போகுது. அடுத்ததா வந்து பார்க்க போறதுதான் ஏற்றமா இருக்க போகுது. இந்த ஏற்றம்ன்றது வந்து மொத்தம் வந்து 3 வரலாம். என்னென்ன? ஒன்று வந்து மைனஸ் வரலாம், அல்லது பாசிட்டிவ்ல வரலாம், அப்படி இல்லாட்டி நியூட்ரல்ல வரலாம். அதாவது முறைமை ஏற்றம் வந்து மொத்தம் வந்து 0 வரலாம். இந்த 3க்கும் வந்து எப்படி நம்ம ஏற்றத்தை வச்சு கொண்டு ஒப்பிட போறோம்டா பிளஸ் வரக்கூடிய எல்லாருமே வந்து மின்னதுத்தன்மை கூடியாக்கள் அப்படின்னு சொல்ல போறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா பிளஸ் அவங்கள்ட்ட இருந்து இலத்திரன் வந்து எடுபட போகுது. அப்ப எடுபட போகுதுண்டா மின்னதுத்தன்மை வந்து என்ன இலத்திரன் தன்னை நோக்கி கவர் ஆற்றல். அப்ப ஆல்ரெடி அவங்கள்ட்ட இருந்து இலத்திரன் எடுபட்டு அவங்க பிளஸ்ல தான் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இலத்திரன் தேவைப்படுற அந்த ஆற்றல், அதாவது தேவைப்படுற அந்த தன்மை வந்து கூடவே இருக்க போகுது. அதன் அடிப்படையா வச்சுக்கொண்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு மின்னழுத்தன்மை என்ற விஷயம் வந்து மிகவும் கூடிய நம்பர்ல வரலாம். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா நியூட்ரல், அதாவது முறைமை ஏற்றம் 0 இருக்கிற இந்த பிளஸ்ல இருக்கிற ஆக்களை விட 0 இருக்கிற ஆக்களுக்கு வந்து மின்னழுத்தன்மை என்னவா இருக்க போகுது? குறைவா இருக்க போகுது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா கடைசியா இருக்க போறாங்கள்டா மைனஸ். ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஆக்கள்கிட்ட இருந்து எவ்வளவு இலத்திரனை பெற்றுக்கொள்ளலாமோ அவ்வளவு பெற்றுக்கொண்டு தான். அப்போ ஆல்ரெடி இலத்திரனை வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இலத்திரன் தேவைப்படுற அந்த தேவைப்பாடு என்ன இருக்க போகுது? குறைவா இருக்க போகுது. அதன் அடிப்படையில பார்த்தோம்னா பிளஸ் அதை விட குறைவா வந்து 0 முறைமையேற்றம் அல்லாட்டி நம்ம சொல்லுவோம் நடுநிலை ஆக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது அதை விட குறைய எதுக்கு வரப்போகுதுன்னா மைனஸ் அப்படின்றதா பார்க்க போகுது. இப்ப இதுல பார்த்தோம்னா நமக்கு தெரியும் 4 கார்பனுக்குமே வந்து முறைமையேற்றம் வந்து 0 தான் வருது. அதன் அடிப்படையா வச்சுக்கொண்டு பார்த்தோம்னா 4மே 0 இதை வச்சுக்கொண்டு நம்ம இதுல வந்து மின்னழுத்தன்மை எது கூட இருக்கும்ன்றதை வந்து நம்ம கண்டிப்பா வந்து கண்டுபிடிக்க இயலாது. அப்ப ஏற்றத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியலண்டா அதுல இருந்து அடுத்ததுக்கு தான் போறோம் ஒக்சியேற்ற. இப்போ ஒக்சியேற்றன் என்ன தெரியும் வந்து ஒக்சியேற்றன்லையும் வந்து 0 வரலாம், பிளஸ் வரலாம், மைனஸ் வரலாம். அது வந்து இப்ப பிளஸ்ன்றது என்ன அர்த்தம்? இலத்திரன் வந்து அதுல இருந்து பக்கத்துல இருக்கிற அணு வந்து பெற்றுக்கொள்ளுதுன்றதால அந்த அணுக்கு வந்து என்ன வரலாம்? பிளஸ் வரப்போகுது. இதே வந்து
பக்கத்துல இருக்கிற அணுல இருந்து எடுத்துச்சேன்டா அந்த அணு, அப்ப அது அந்த அணுவுக்கு வந்து மைனஸ் ஆக்சிஜேட்டர்னு வரும். அப்ப அதை அடிப்படையா வச்சுக்கொண்டு அதுவும் கிட்டத்தட்ட வந்து நம்ம முறைமையேற்றம் எப்படி பார்ப்போமோ அதை வச்சுக்கொண்டுதான் மின்னழுத்தன்மை பார்க்க போறோம். ஆக்சிஜேட்டர் பிளஸ்ல வந்துச்சேன்டா அவருக்கு வந்து மின்னழுத்தன்மை கூடவா இருக்கும். ஏனென்றா அவர்கிட்ட இருக்க வேண்டிய இலத்திரனை விட குறைய இலத்திரன் தான் இருக்க போகுது. அப்ப இலத்திரனை அவர் பெற்றுக்கொள்ற தன்மை வந்து கூடவா இருக்கும். இதே வந்து ஆக்சிஜேட்டர் பூச்சியமா இருக்கிற ஆளுக்கு அவரை விட கொஞ்சம் குறைவா இருக்கும். அதை விட குறைய வந்து ஆக்சிஜேட்டர் மைனஸ்ல இருக்கிற ஆளுக்கு வரப்போகுது. இப்ப இதுலயுமே வந்து நம்ம ஆக்சிஜேட்டர் ஒவ்வொரு சேர்வையிலுமே வந்து மைய அணு கார்பனுக்கு எப்படி வருதுன்றதான் பார்க்க போறோம். சரி, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா CH2Cl2. இப்ப இதுல நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா மைய அணு யாரா வருது, ஒரு கார்பன் சேர்வை வருது. மைய அணுவை சுற்றி இருக்கிற மூலகங்கள மின்னதுத்தன்மையை அடிப்படையா வச்சு கொண்டுதான் நம்ம இந்த ஆக்சிஜேட்டர் வந்து இப்படி காண்றோம். ஒரு ஈஸியா MCQ மெத்தட்ல வந்து இப்படி காண்றோம்னு பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா கார்பன் அணுவோட இந்த Cl அணுவை நான் எடுக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பவுலியோட விதிப்படி கார்பனை விட வந்து Clக்கு மின்னழுத்தன்மை என்னவா இருக்க போகுது, கூடவா இருக்க போகுது. அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா மின்னழுத்தன்மை கூடவா இருக்கிற மூலகத்துக்கு வந்து மைனஸையும் மின்னழுத்தன்மை குறைஞ்ச மூலகத்துக்கு வந்து பிளஸ் எண்ணையும் போட போறீங்க. என்ன அர்த்தம், கார்பன்ல இருந்து அந்த Clன்றது வந்து இலத்திரனை வந்து இழுக்க போகுது. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன போட போறீங்க, -1. ஏனென்றா இங்க இருக்கிற பிணைப்புகள் எண்ணிக்கையும் பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கு. அப்ப இங்க இவருக்கு -1 போட்டீங்கன்னா கார்பன் ஆற இடத்துல வந்து +1 அப்படின்னு போட போறீங்க. இப்ப இவருக்கு அதே ஏண்டா பக்கத்துல இருக்கிற அடுத்த Clக்கும் என்னது அதே தான் வரப்போகுது. இப்ப இங்க வந்து -1 போட்டீங்கன்னா கார்பன் வார இடத்துல +1 போட போறீங்க. ஆனா ஹைட்ரஜனுக்கு வந்து அது வந்து என்ன செய்ய போகுது, மாறப்போகுது. என்னது, இப்ப ஹைட்ரஜன் வந்து கார்பனை விட மின்னழுத்தன்மை என்னது குறைஞ்சா, அதாவது கார்பன் தான் ஹைட்ரஜனை விட இலத்திரனை கவரு. அப்ப அதன் அடிப்படையில பார்த்தோம்னா இங்க ஹைட்ரஜனுக்கு +1 வர, கார்பனுக்கு என்ன வரப்போகுது, -1 வரப்போகுது. அடுத்தது வந்து அதே தான் கீழே வர ஹைட்ரஜனுக்கு வரப்போகுது. இங்க +1, இங்க -1. இதுல இருந்து ஆக்சிஜேட்டர் எப்படி எடுக்கிறேன்டா, இப்ப கடைசியா எவ்வளவு ஏற்றங்கள் மிஞ்சி இருக்கிறோ அதை அவ்வளோத்தையும் கூட்டுனீங்கண்டா அந்த ஆக்சிஜேட்டர் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இன்னொரு விஷயம் நீங்க நல்லா நோட் பண்ணணும், நீங்க பாக்குற அந்த மைய அணுவுக்கு வந்து முறைமை ஏற்றம் இருக்கா இல்லையாண்டு. முறைமை ஏற்றம் 0 டிரெக்டாவே வந்து நீங்க வார ஏற்றத்தை வந்து கூட்டி போட்டாலே சரி. ஆனா அவருக்கு முறைமையேற்றம் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குண்டா அதையும் நீங்க இதுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கவன். இப்போ உதாரணத்துக்கு இங்க முறைமையேற்றம் எல்லாத்துக்குமே 0 வந்ததால நான் அதை கருத்துல கொள்ள தேவையில்லை. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன வருது, +1 அப்ப எத்தனை வரும், மொத்தம் +2 வருது. அதே நேரம் இங்க ஹைட்ரஜன்ல இருந்து வர -1 -2 வரதால +2 -2 ரெண்டும் சேர்ந்து மொத்தம் ஆக்சிஜேட்டர் என்ன ஆக போகுது, 0 வரப்போகுது. இப்ப அடுத்தது வந்து நம்ம என்னத்துக்கு பார்க்க போறோம், CH4க்கு வந்து பார்க்க போறோம். CH4 எடுத்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து கார்பனை விட மின்னழுத்தன்மை குறைஞ்சது. அப்ப அதே தான் அப்படி அடுத்தடுத்த வாரத்துக்கும் செய்ய போறீங்க. இங்க வந்து இவருக்கு என்ன போட போறீங்க, +1 போட போறீங்க. இவருக்கு என்ன செய்யணும், -1. அதே மாதிரி இங்க +1 -1 +1 -1 +1 -1 வரப்போகுது. அப்ப இங்க மைய அணுல இருக்கிற அவ்வளோத்தையும் கூட்டுனீங்கன்னா என்ன வரப்போகுது, -4 வரப்போகுது. அப்ப இதுதான் வந்து அவர் மைய அணுவோட ஆக்சிஜேட்டர்னா இருக்க போகுது. அடுத்ததை பார்ப்போம். இது வந்து உண்மையாவே வந்து இந்த அணுவை வந்து எக்ஸாம் ஹோலுக்குள்ள வச்சு நீங்க என்ன செய்ய தேவையில்ல, அதுக்கு வந்து ஆக்சிஜேட்டர் காண தேவையில்லை. என்னன்னா நீங்க ஆல்ரெடி கலப்பிலேயே வந்து அவருக்கு மின்னழுத்தன்மை கூட கண்டுபிடிச்சிட்டீங்க. பட் இது வந்து நான் ஒரு விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி தான் இந்த இடத்துல வந்து அவரை நான் போட்டு காட்டுறேன். சரிதானே. இப்ப இங்க பாத்தீங்கன்னா புளோரின் எடுத்தோம்டா, புளோரினை விட கார்பன் என்னது மின்னழுத்தன்மை குறைஞ்சா. அப்ப என்ன வரப்போகுது, புளோரின் வார இடத்துல -1, கார்பனுக்கு வந்து +1 வரப்போகுது. இங்க என்ன வரப்போகுது, புளோரின் வார இடத்துல -1, இங்க வந்து +1 வரப்போகுது. ஆனா இங்க பாருங்க ஆக்சிஜன்ல வந்து எத்தனை பொண்ட் அவர் ஆக்குறே, மொத்தம் 2 பொண்ட் ஆக்குறே. அப்ப 2 பொண்ட் நான் என்ன சொன்னேன், ஒரு பொண்ட் வார இடத்துல தான் ஒரு -1 ஒரு +1. இங்க வந்து 2 ஒன்று வந்து சிக்மா பிணைப்பும் வருது, பை பிணைப்பும் வரதால ஒவ்வொரு பிணைப்புக்குமே வந்து நான் என்ன செய்ய போறேன்னா -1 +1 போட்டு காட்டணும். சரியா. இப்ப இங்க எடுத்தீங்கன்னா எத்தனை இருக்குது, மொத்தம் 2 பொண்ட். அப்ப ஒரு பொண்ட்ல வந்து ஆக்சிஜனுக்கு தானே மின்னழுத்தன்மை கூட, அப்ப அதுக்கு நீங்க என்ன போடணும், -1 போடணும். அங்க வந்து -1 போட்டீங்கடா, இங்க என்ன போடணும், +1. இது ஒரு பொண்டுக்கு போட்டு காட்டினீங்க. அடுத்த பொண்டுக்கு என்ன செய்யணும், +1 போட்டீங்கடா, அடுத்ததுக்கு -1 போட வேண்டி இருக்கு. இப்ப மைய அணுல இருக்கிற அவ்வளோத்தையும் கூட்டினீங்கடா என்ன வருது, இங்க வந்து ஒரு +1 +1 +1 +1 மொத்தம் எத்தனை வரப்போகுது, +4 வரப்போகுது. இது வந்து கண்டுபிடிச்சு காட்டிருக்கேன். ஆனா உண்மையாவே இங்கவே நான் அவரை ஸ்டாப் பண்ணிட்டேன்றதால இவரை வந்து நான் என்ன செஞ்சு காட்ட தேவையில்லை, இந்த இடத்துல வந்து கவனிக்க தேவையில்லை. அவர் என்ன ஆக்சிஜன் வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அடுத்தது வந்து பார்ப்போம், CH2F2. இப்ப இந்த இடத்துலயும் வந்து புளோரினுக்கு -1, இவருக்கு +1 -1 +1. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு தான் என்னது மின்னழுத்தன்மை குறையன்றதால இவருக்கு என்ன வரப்போகுது, +1 +1, இங்க -1 -1. இப்ப இவர்லையும் பாத்தீங்கன்னா மொத்தம் என்னது, +2 -2 ரெண்டும் கூட்டுப்பட்டு என்ன ஆக போகுது, 0 போகுது.
இப்ப ஒவ்வொரு ஆட்கள்ற என்னென்ன ஒக்சியேற்றன்றதை வந்து என்ன செஞ்சுட்டோம் ஆல்ரெடி வந்து இப்ப கண்டுட்டோம். இப்ப நம்மளுக்கு என்ன வேலை, அந்த ஒக்சியேற்ற எண்களை வச்சுக்கொண்டு எப்படி அவங்கள வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம்னா பார்க்க போறோம். இப்ப இவருக்கு வந்து ஆல்ரெடி நான் இவரோட ஸ்டாப் பண்ணதால இவர் ஒக்சியேற்ற எண்ணை பத்தி நான் என்ன செய்ய தேவையில்ல, ஒரு கவலையும் பட தேவையில்ல. நாம் பார்க்க போறது வந்து இந்த 3 பேரால தான் இருக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து 0 வருகுது, இவருக்கு -4 வருகுது, இவருக்கு என்ன வருது, அதுவும் 0 இருக்கு. நான் என்ன சொன்னா, ஒக்சியேற்ற எண் வந்து பிளஸ்ல வந்துச்சுண்டா அவருக்கு என்னது மின்னழுத்தன்மை வந்து கூடவா இருக்கும், அதை விட 0, அதை விட மைனஸ். அப்ப இங்க வந்து 0 2 வருகுது, -1 வருகுது. மைனஸ்ல வர என்ன நடக்கும், அவருக்கு வந்து மின்னழுத்தன்மை வந்து குறைய போகுது. அப்ப இருக்கிறதுலே குறைஞ்ச ஆளா நான் யாரை கருதலாம், இந்த -4 வாரால கருதலாம். இப்ப அவரை நான் எடுத்து ஓகே இவர் தான் இருக்கிறதுலே வந்து குறைஞ்ச ஆளு வச்சுட்டேன். அப்ப இவர் ஆகையும் குறைய இவர் வந்து கூடன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப வந்து நான் பார்க்கணும் இந்த 2 பேர் ஒக்சியேற்றனும் என்ன வருது, சமனா வருகுதுண்டா அவருக்கு பாக்குறதுக்கு தான் நம்ம அடுத்ததா போறோம். அதுதான் சூழல். இப்ப சூழல் எடுத்தீங்கண்டா என்னண்டா, இப்ப ஒரு அணுவை சுத்தி வந்து என்னென்ன விஷயங்கள் என்னென்ன அணுக்கள் இருக்குதோ அந்த அணுக்கள் வந்து எப்படிப்பட்டது அதை வச்சு கொண்டுதான் இந்த சூழல்ன்றது வந்து நகரப்போகுது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த CH2Cl2வும் CH2F2வும் கிட்டத்தட்ட கலப்பு ஏற்றம் ஒக்சியேற்றம் மூன்றுலையுமே வந்து ஒத்த தன்மை உள்ள ஆளத்தான் என்ன நடக்குது வந்து கொண்டு இருக்குது. அப்ப சூழல்ல வந்து என்னத்தை நீங்க கருத போறீங்கண்டா, மைய அணுவை சுத்தி இருக்கிற அணுக்கள் வந்து யாரு யாரு அவங்க எப்படிப்பட்டவங்கன்றதான் பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு இங்க மைய அணு யாரு, கார்பன் வந்து மைய அணுவா வருது. அவரை சுத்தி இருக்கிறது வந்து 2 Hம் ஒரு Cl அணுவும் தான் இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 H அணுக்களும் 2 புளோரின் அணுக்களும் இருக்குது. அதாவது என்னண்டா இந்த சூழல்ல வந்து நீங்க மெயினா கவனிக்க வேண்டியது, அவரை சுத்தி இருக்கிற ஆட்கள்ற மின்னெதிர்த்தன்மை கூட கூட இவர இருந்து இலத்திரனை பெற வீதம் கூடும். அப்ப இவருக்கு வந்து இலத்திரன் தேவைப்பாடும் என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். அப்ப அதனால வந்து இவர மின்னெதிர்த்தன்மை என்னவா இருக்க போகுது, கூடவா இருக்க போகுது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த CH2Cl2ல சுத்தி இருக்கிற ரெண்டுமே வந்து முக்கியமான 2 மின்னத்தன்மை கூடியாக்கள் வந்து 2 Cl அணுக்கள். இங்க வந்து யார் இருக்கா, 2 F அணுக்கள் இருக்காங்க. இப்ப எனக்கு தெரியும் புளோரினை விட குளோரினுக்கு வந்து என்னது மின்னழுத்தன்மை வந்து குறைவா தான் இருக்க போகுது. அப்ப குறைவா இருக்குதுன்னா இந்த மைய அணுவுல இருந்து குளோரின் இலத்திரனை வந்து பிரிச்சு எடுக்கிறத விட இந்த புளோரின் என்ன செய்யும், இன்னும் நல்லா வந்து என்ன செய்யும், இழுக்கும். அப்ப இழுக்கும் போது இவருக்கு வந்து என்னது இலத்திரன் தேவைப்பாடு வந்து என்னவா இருக்க போகுது, அதிகமா இருக்க போகுது. யாரோட ஒப்பிடக்குள்ள, இந்த CH2Cl2ஓட ஒப்பிடக்குள்ள. அப்ப அதை அடிப்படையா வச்சுக்கொண்டு இவருக்கு என்ன செய்வோம், இவருக்கு வந்து ஒரு கொஞ்சம் தேவைண்டா, இவருக்கு அதை விட இலத்திரண்ட தேவைப்பாடு என்னவா இருக்குது, அதிகமா இருக்குது. அப்ப இதுல இருந்து நம்ம எடுக்கிற முடிவு என்ன, ஆகையும் கூடுனது வந்து யாரு, இவரா இருக்க போறேன். இப்ப நம்ம அதை எழுதணும்டா, உதாரணத்துக்கு இவர் தான் ஆகையும் கூடண்டா என்ன எழுத போறோம். இப்ப இதுல வந்து என்ன வரப்போகுது, இருக்கிறதுல வந்து கூடுனது யாருன்னு நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி எடுத்துட்டோம், CO2 எடுத்துட்டோம். அப்ப அவர் தான் இருக்கிறதுல வந்து என்னது கூட ஆளுன்றதை வந்து நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம். இப்ப இருக்கிறதுலே குறைஞ்சது வந்து இதை வச்சுக்கொண்டு நம்ம எடுத்துட்டோம், யார் அது, CH4 வரப்போகுது. இப்ப அது ரெண்டையுமே வந்து நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சுட்டோம், இந்த 2 இன்சிடென்ட் மூலமா வந்து நம்ம கண்டுபிடிச்சு எடுத்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன, இடையில இருக்கிற இவங்க தான் யாரு பெரியா யாரு சின்னாருன்றதான் பார்க்கணும். இப்ப அதுல பார்த்தோம்டா நம்ம சூழலை அடிப்படையா வச்சுக்கொண்டு யாரை நம்ம எடுத்த, நம்ம இவருக்கு தான் வந்து கூட இலத்திரன் தேவைப்படுது. நமக்கு தெரியும் மின்னழுத்தன்மை வந்து என்றாலே என்னது, இலத்திரன் வந்து தனி நோக்கி கவர்ற ஆற்றல் தான். அப்ப தேவைப்படுறாள் தானே கூட இருக்க போறேன். அப்ப இவர் தான் வந்து இவரை விட குறைஞ்ச வர போறேன். அப்ப என்னது CH2F2 வரும். அப்ப அவரை விட குறைய யாருக்கு வரும், CH2Cl2. அதை விட குறைய வந்து CH4 இருக்க போகுது. இப்ப இதுல வந்து உங்களோட ஆன்சர் படி முதலாவது ஆன்சர் இதுக்கு விடையா வரப்போகுது. சரி, இப்ப வந்து நம்ம 5வது கேள்வி என்னன்னு பார்க்க போறோம். ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் ஒரு மூடிய விரைத்த கொள்கலத்தில், அப்ப விரைத்த கொள்கலம் என்றக்குள்ள வந்து நீங்க யோசிக்கணும், அங்க வந்து கனவளவு என்ன செய்ய போகுது, தொடக்கத்திலேயும் முடிவுலையும் வந்து கனவளவு மாறல் என்ற ஒரு ஐடியாவுக்கு வந்து நீங்க போகணும். A2 கேஸ் B2 கேஸ் ஆகியன 1:3 எனும் விகிதம். இப்ப அந்த சமன்பாடு இங்க நான் எழுதி காட்டிருக்கேன். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா A2 கேஸும் B2 கேஸும் என்னவா, இவர் 1:3 என்ற விகிதத்துல வந்து அந்த என்னது விரைத்த கொள்கலத்துல வந்து எடுக்கிறாங்க, விடப்பட்டன. அப்போது பின்வரும் தாக்கமானது நடைபெற்றன்னு சொல்லிட்டு இந்த நான் எழுதியிருக்கிற இந்த தாக்கத்தை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. பாப்போம். சமநிலை தொகுதியின் மொத்த அமுக்கம், AB3 கேஸின் பகுதி அமுக்கம், சமநிலை மாறிலி ஆகியன முறையே PT, AB3, KP. அந்த இந்த தந்திருக்காங்க இந்த 3 தரவு. PT என்ன மொத்த அமுக்கம், AB3 என்றா அதுல பகுதி அமுக்கம், KP என்றது வந்து சமநிலை மாறிலி என்றெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, உங்களுக்கு தரவுகள் தந்திருக்காங்க. அதோட இவ்வெப்பநிலையில் PAB3 ஆனது PTயை விட ஒப்பிடக்குள்ளன்னு சொல்லி போட்டு இப்படி ஒரு குறி காட்டிருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம் என்றா,
அங்க இருக்கிற அந்த வாயுக்கொள்ற மொத்த அமுக்கத்தோட கருதக்குள்ள நம்ம அந்த PaB3 பகுதி அமுக்கத்தை என்ன செய்யலாமா, புறக்கணிக்கலாம். அப்படி என்ற ஒரு மீனிங்ல நம்ம என்ன செஞ்சிருக்காங்க, உங்களுக்கு வந்து தந்திருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அந்த அயன் சமநிலையம் வந்து அந்த என்னது அசிட்டிக் ஆசிட் வந்து பிரிந்து போற அளவு வந்து நம்ம புறக்கணிக்கிறோம். நம்ம அப்ப அதே மாதிரி தான் நம்ம இங்க என்ன செய்யறோம்டா, அந்த மொத்த அமுக்கத்தோட ஒப்பிடுக்குள்ள வந்து இங்க வந்து பிரிஞ்சு வார PaB3 அளவை வந்து என்ன செய்யலாமா, நம்ம லைட்டா வந்து புறக்கணிக்கலாம்னு ஒரு ஹிண்ட் வந்து வந்திருக்கான். அதுல வந்து இப்ப கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, PaB3 பெருமானம் என்னன்னா கேட்டிருக்காங்க. அதாவது அதை புறக்கணிக்கலாம், ஆனா இருந்தாலுமே வந்து அந்த அதோட பெருமானம் என்னவா வரும்னு சொல்லித்தான் உங்கள்ட்ட வந்து கேள்வியா இருக்குது. இப்ப விடைகளையும் பாத்தீங்கன்னா PT, KP அதுகள் எல்லாத்தையுமே என்ன செஞ்சு ஒரு அது அவ்வளோத்தையுமே பயன்படுத்தி தான் இந்த PaB3 வந்து பெருமானம் காணக்கூடியதா இருக்கு. இப்ப இதுக்கு வந்து நம்ம எடுத்தோடனே ஃபர்ஸ்டா என்ன செய்ய வேண்டி வருமெண்டா, நம்ம வந்து சமநிலை மாறிலிக்கு வந்து ஒரு கோவை எழுத வேண்டி வரும். இப்ப நம்ம பார்த்தோம்னா KP வந்து என்ன வரப்போகுது, KP சமன் நம்ம விளைவின் மேல் கீழே வந்து தாக்கி அதுல வந்து அடுக்குகளை வந்து என்ன பீசமான குணம் வருதோ அதான் என்ன செய்வோம் போட்டு தான் வந்து நம்ம எழுத போறோம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இது KP கோவை எழுத போனோம்டா, PaB3 கேஸ் இங்க வந்து எத்தனை பீசமான குணம் இருக்குது, 2 இருக்கிறதால அது என்ன ஆக போகுது, அதுல அடுக்குல வந்து வரப்போகுது. அப்ப மேல வர்க்கம் வந்து நம்ம கண்டிப்பா போடுவோம். அதன் கீழ் இப்ப வேற வந்து என்னது தாக்கில விளைவுல வந்து அது மட்டும்தான் இருக்குன்றதால நம்ம அது பிரச்சனை இல்லை. கீழே வந்து பார்த்தோம்னா தாக்கியில வந்து மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அப்ப நம்ம 2 இதை எழுதி காட்டணும். பாத்தீங்கன்னா PA கேஸ் அவரில் வந்து முன்னுக்கு கொண்டு இருக்க நம்ம என்ன செஞ்சு காட்ட தேவையில்ல, அடுக்குல வந்து நம்ம போட்டு காட்ட தேவையில்லை. தரக்கு பதிலாக நான் டொட் வைக்கிறேன். இங்கால வந்து என்ன செய்ய போறேன், PB2 கேஸ். அதுல இங்க வந்து என்ன எத்தனை இருக்கு பீசமான கூட மொத்தம் வந்து 3 இருக்குன்றதால நம்ம என்ன செய்ய போறோம், அதை 3ஆம் அடுக்கா வந்து போட போறோம். இதுதான் என்னவா இருக்க போகுது, KPக்குரிய முதலாவது கோவையா இருக்க போகுது. அந்த கோவையை வந்து உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த கோவையை வச்சுக்கொண்டுதான் மொத்தமா என்ன செய்ய போகுது, கேள்வி வந்து நகர்ந்து போகக்கூடியதா இருக்கு. இப்ப இந்த கோவையில நீங்க பிரதிடுறதுக்கு முதல் வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஒவ்வொரு கேஸ்லதும் வந்து பகுதி அமுக்கம் என்னன்னு செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உங்கள்ட்ட வந்து பகுதி அமுக்கத்தை பத்தி என்ன செய்யல, ஒன்றுமே வந்து அவங்க தரல. உங்களுக்கு தந்திருக்கிறது முழுக்க எத்தனை மூல் விகிதம் போடுறோம், அதோட இதுல வந்து தொகுதியில மொத்த அமுக்கம் வந்து PTN மட்டும் தான் தந்திருக்காங்க. அப்ப நீங்க எந்த விதியை வச்சுக்கொண்டு யோசிக்கணும்டா, நம்ம டோல்டன் விதியை வச்சுக்கொண்டு தான் யோசிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதாவது என்னது டோல்டன் விதி என்ன சொல்லுது, அதுல பகுதி அமுக்கத்துக்கு சமன்பாடு சமன் அதுல மொத்த அமுக்கம் தர அந்த வாயுட மொத்த மூல் பின்னத்தால பெருக்கணும்டா அந்த அதுல பகுதி அமுக்கம் வருமென்ற ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது. அந்த அதை எப்படி நம்ம எடுக்கணும்டா, அதுக்குத்தான் யாரு இந்த ஹிண்ட் வந்திருக்கு, என்னது PaB3யோட ஒப்பிடக்குள்ள PT வந்து இல்லைன்ற பெரிய பெருமானம். அப்ப இங்க இருந்து இந்த -x -3x அங்கால 2x உருவாகிறத என்ன செய்யலாம், புறக்கணிக்கலாம். இப்ப இங்க இருந்து போறதையும் புறக்கணிச்சு இங்க இருந்து போறதையும் என்ன செய்யலாம், நம்ம புறக்கணிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப நம்ம டிரெக்டாவே வந்து ஆரம்பத்துல எவ்வளவு போட்டோமோ அதே அளவுதான் இப்பயும் வந்து மிஞ்சி இருக்குது என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை இருக்குது மூல், மொத்தம் வந்து 4 மூல் வந்து இருக்க போகுது. அப்ப இதுல வந்து எக்ஸ்ர அதாவது மூல் பின்னத்தை வந்து A2 கேஸுக்கு எழுதினா என்ன வரப்போகுது, 4 மேல் எத்தனை பங்கு, 1 பங்கு இருக்கிறதா காணப்பட போகுது. அடுத்ததை பார்த்தோம்னா என்னது எக்ஸிட B2 கேஸ், அதுல வந்து மொத்தம் 4 பங்கு கீழே வரும், மேல எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அப்ப 3 கீழ் 4 இதை வந்து நம்ம என்ன செஞ்சு வச்சுட்டோம், எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து நமக்கு என்ன, இந்த PA கேஸும் PB2 கேஸும் என்னன்னா நமக்கு இப்ப தெரியணும். அதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம், டோல்டன் விதி மூலமா வந்து எடுக்க போறோம். இப்ப பார்த்தோம்னா என்ன வரப்போகுது, PA கேஸுக்கு வந்து மொத்தமா வந்து பகுதி அமுக்கம் தர அவரோட மூல் பின்னத்தை பாத்தீங்கன்னா என்னது 2/4. அப்ப அதால பிரிச்சமெண்டா மொத்தம் எத்தனை வருது, அதனால PT × PT ஓவர் 4 வரப்போகுது. அடுத்தது பாப்போம் என்னது PB2 கேஸ், இவருக்கு வந்து என்னது PT தர மொத்தம் வந்து என்னது 3/4. அப்ப என்ன வரப்போகுது, PT இங்க 3 இங்க 4 வரப்போகுது. இப்ப என்ன செஞ்சுட்டோம், நம்ம PT சார்பா வந்து ஒவ்வொரு ஆக்கள் என்ன எடுத்துட்டோம், பகுதி அமுக்கம் எடுத்துட்டோம். இப்ப இந்த பகுதி அமுக்கத்தை கொண்டு இங்க பிரதிட்டமெண்டா அதுதான் அதுல விடையா வரப்போகுது. இப்ப எப்படி என்று பார்ப்போம். இப்ப இங்க என்ன வரப்போகுது, KP யாரு நம்ம கேட்டிருக்காங்க கேள்வியில, PaB3 தான். அப்ப இவரைத்தான் நான் காணணும். அப்ப அவர் இருக்கட்டும், அவரை வந்து அப்படியே நான் என்ன செய்ய போறேன், போட்டுட்டு இங்க PA கேஸுக்கு பதிலா PT சார்பா நான் என்ன தழுவலாம், PT/4 நான் போடலாம். இங்க வந்து என்ன தேவையில்லை நமக்கு, மேல வந்து ஒன்றுதான் இருக்கின்றதால நம்ம அதை வர்க்கப்படுத்துறதோ கனப்படுத்துறதோ அந்த தேவைகள் என்ன செய்யல, தேவைப்படாது. இப்ப அடுத்தது பார்த்தோம்னா என்ன இருக்க போகுது, PB2. அதை வந்து பார்த்தோம்னா அதுல சமன்பாடு எழுதுவோம். PT சார்பா எழுதினோம்டா இதுதான் சமன்பாடா வரும். ஆனா அங்க பாத்தீங்கன்னா மேல என்ன இருக்குது, ஒரு கணம் இருக்கின்றதால கண்டிப்பா என்ன செய்யணும், அதை மொத்தமா வந்து கனப்படுத்தக்கூடியதா இருக்கு. இப்ப இதை வந்து நான் நார்மலா எழுதுனேன்டா பக்கத்துல எழுதி காட்டுறேன். அவர் அப்படியே மேல இருக்கிறாள், அப்படியே வருவேர். கீழே வந்து இவர் வந்து மொத்தமா வந்து இவர் எத்தனை இருக்குது, இவரை நான் விரிச்சு எழுதினேன்டா 3/3 அடுக்கு தர
பிடிட 3 கீழே எத்தனை வரப்போகுது 4 மூன்றாம் அடுக்கு. இங்க ஆல்ரெடி வந்து ஒரு பிடி இருக்கு தர 4. அப்ப மொத்தமா வந்து இவரை நான் எழுதுனேன்டா கீழே எத்தனை வரும்? இங்க வந்து மேல வந்து அவர் அப்படியே வருவே, கீழே வந்து இங்க பிடி மொத்தம் 4 இருக்குது. அப்ப மேல 4ஆம் அடுக்கு, அதோட 3 அடுக்கு, கீழே வந்து எத்தனை வருது 4 அடுக்கு வருது. இதுதான் யாரா இருக்க போகுது? கேபியா இருக்க போகுது. இப்ப இதை வந்து எழுமாற்றீடு செஞ்சோம்டா அதுக்கான ஆன்சர் வரும் என்ன வரப்போகுது? இப்ப வந்து PAB3 கேஸிட வர்க்கம் சமன் எழுதலாம். இவரை கீழே இருக்கிற இந்த ஆளை வந்து அப்படியே கொண்டு என்ன செய்யலாம்? இவரோட பெருக்கி எழுதலாம். பெருக்கி எழுதுனா என்ன வரும்? பிடிட 4ஆம் அடுக்கு தர 3 அடுக்கு தர கேபி அதன் கீழ் 4 அடுக்கு. இப்ப இவரோட முடியுதா? இல்ல. ஏன் ஆல்ரெடி என்ன இருக்க அவருக்கு ஒரு வர்க்கம் இருக்கிறதால அவர் என்ன செய்யணும்? அங்கால வர்க்க மூலம் எடுத்து நம்ம சமப்படுத்தணும். வர்க்க மூலம் எடுத்தனண்டா இங்க வந்து ஆல்ரெடி 4 இருக்குது. அப்ப 4 தர அரை என்று வரக்குள்ள என்ன செய்யும்? அங்க வந்து பிடி வந்து வர்க்கமாகும். இங்க ஆல்ரெடி 3 அடுக்கு இருக்கு. நமக்கு தெரியும் வர்க்கப்படுத்துறேன். இதை வந்து என்னன்னு போடலாம்? இதுல அடுக்கா வந்து போட்டு காட்டலாம். அது வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்ப இங்க வந்து என்ன வரப்போகுது? 3 கீழ் 2 3 தர அரை என்று போட்டு அதை வந்து எழுதிடலாம். தர கேபிக்கு வந்து ஆல்ரெடி ஒன்றுமே இல்லை. அப்ப என்ன செஞ்சு காட்டணும்? கண்டிப்பா வந்து அரை போட்டு காட்டணும். அதன் கீழ் என்ன வருது? 4 மேல என்ன இருக்குது? 4 ஆல்ரெடி இருக்குது. ஆனா அதை இப்ப என்ன செய்ய போகுது? அரையால 4 பெருக்கு என்ன வரப்போகுது? அது 2 ஆக போகுது. அப்ப இப்ப அதுல மொத்த டோட்டல் விடையை நம்ம என்ன வரப்போகுது? கேபி ஹாஃப், அதோட முன்னுக்கு வந்து 3 மேல் 2 3 கீழ் 2 தர பிறகு என்ன வரப்போகுது? பிடிட வர்க்கம் ஓவர் நன்னாங்கத்தின 16. அப்ப இதுக்குரிய ஆன்சரை நீங்க பாத்தீங்கன்னா 5ஆவதுக்கு வந்து 2வது ஆன்சரா காணப்படும். இப்ப 6வது கேள்வி என்னன்னு பார்க்க போறோம். 6வது கேள்வி என்னன்னா எக்ஸ் ஒய் என்ற 2 அணுக்கள் தந்திருக்காங்க. அந்த அணுக்கள் தொடர்பாக வந்து புரோட்டான் எண்ணிக்கை நியூட்ரன் எண்ணிக்கைன்றதை வச்சுக்கொண்டு என்ன சொல்லிருக்காங்க? உங்கள்ட்ட கேள்வியை கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி என்ன கேட்ட விஷயங்கள் இப்ப இந்த போர்டுல வந்து நீங்க பார்க்க போறீங்க. முதலாவது வந்து ரெண்டுமே வந்து அணுன்றதை தந்திருக்காங்க. நீங்க அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பா வந்து நோட் பண்ணணும். ஏனென்றா அயன்ன்றது வந்து வேறையா இருக்கும், அணுன்றது வந்து வேறையா இருக்க போகும். அணுன்றதை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு தெரியும் நியூட்ரன், புரோட்டான், இலத்திரன் என்று 3 விஷயங்கள் வந்து இருக்கும். நம்ம கருவுக்குள்ள வந்து யார் யார் இருக்க போறா? புரோட்டானும் நியூட்ரனும் இருக்க, வெளியில வந்து இருக்கிற சுற்றுவழிகள்ல வந்து இலத்திரன்கள் காணப்பட போகுது. இப்ப பார்த்தோம்டா புரோட்டான்கள் எண்ணிக்கை, நியூட்ரன் எண்ணிக்கை, இலத்திரன், மற்றது கடைசியா வந்து திணிவன் தந்திருக்காங்க. முதல்ல திணிவன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த திணிவனோட தொடர்புபட்ட யார் யாருண்டா ஒன்று வந்து புரோட்டானும் அடுத்தது வந்து நியூட்ரனுமா இருக்க போகுது. இப்ப புரோட்டான் மற்றும் நியூட்ரான் 2 பேர்ல வந்து கூட்டுத்தொகை என்னவா இருக்க போகுது? திணிவெண்ண தரப்போகுது. அந்த பேசிக்கான விஷயங்கள் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப பாப்போம், இதுல வந்து சில இடங்கள்ல வந்து சில எழுத்துக்கள் தந்திருக்காங்க. அதுக்குரிய நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு உண்மையாவே வந்து நம்ம எடுத்த உடனே வந்து எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சுதான் விடைய போடணும் இல்ல. இந்த விடைகளை பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம எது டக்குன்னு வராதோ அந்தந்த ஆன்சர் ஒன்று பிழைச்சா கூட அதை என்ன செஞ்சிடலாம்? நம்ம இதுல இருந்து எலிமினேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? இப்ப வந்து பார்க்க எக்ஸ் அணுவை பத்தி கேச்சிருக்காங்க. எக்ஸ் அணுவை பாத்தீங்கன்னா புரோட்டான்கள் எண்ணிக்கை வந்து தரல. அவங்க அதைத்தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஏ என்ற ஒரு எழுத்தாளர் வந்து குறிச்சு காட்டியிருக்காங்க. இப்ப பாப்போம், 2வது வந்து நியூட்ரன் எண்ணிக்கை 7, இலத்திரன்கள் எண்ணிக்கை 6, திணிவன் அதுவும் வந்து ஒரு பெரிய கணியம் டி என்றதா தந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அணு ஒன்று வருகுதுண்டா கண்டிப்பா வந்து அங்க இருக்கிற இலத்திரன்கள் எண்ணிக்கையும் புரோட்டான்கள் எண்ணிக்கையும் என்னவா இருக்க போகுது? கண்டிப்பா வந்து சமனா இருக்கு. அயன்கள் கற்றையன் என்ற பொறுத்து தான் வந்து சில நேரம் புரோட்டான் வந்து கூட இருக்கலாம், இலத்திரன் வந்து குறைவா இருக்கலாம். அதுதான் உங்களுக்கு வடிவா தந்திருக்காங்க. இது அணு என்ன அர்த்தம்? புரோட்டான் எவ்வளவு இருக்கோ அதுக்கு சமனான அளவு கண்டிப்பா என்ன இருக்க போகுது? இலத்திரன்கள் வந்து இருக்க போகுது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா எத்தனை இலத்திரன்கள் எண்ணிக்கை 6 இருக்குதுண்டா கண்டிப்பா வந்து நமக்கு தெரியும் புரோட்டானும் எத்தனை இருக்கணும்? 6 இருக்கணும். அப்ப இங்க ஏ சமன் என்னன்னு வரப்போகுது? 6 வரப்போகுது. அப்ப கேள்விகள் இருக்கிற விடையை பார்ப்போம். ஏல வந்து எந்தெந்த விடையில வந்து 6 இல்லையோ அது அவ்வளோத்தையுமே என்ன செய்யலாம்? கண்ணை முடித்து வெட்டலாம். மிச்சம் ஒன்றையுமே வந்து என்ன செய்ய தேவையில்ல, பார்க்க தேவையில்ல. இப்ப முதலாவதுல பார்ப்போம். முதலாவது வந்து ஏ சமன் 7 இருக்காங்க. வருமா? நம்ம ஆல்ரெடி இங்க இலத்திரன் 6 இருக்கிறதால புரோட்டான் வந்து 6 தான் இருக்கணும் கண்டுபிடிச்சது. அப்ப அதை வச்சுக்கொண்டு முதலாவது விடையை வெட்டலாம், 4வது விடையை வெட்டலாம். அப்ப நமக்கு இப்ப 5 விடையில இருந்து மொத்தமா எத்தனை விடை மிஞ்சிருக்குது? 3 விடை தான் மிஞ்சிருக்கு. இப்ப அடுத்ததை பார்ப்போம். என்னது? திணிவன் கேட்டிருக்காங்க. இப்ப புரோட்டான் எண்ணிக்கை வந்து என்னது? 6 நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நியூட்ரன் எண்ணிக்கை தந்திருக்காங்க. அப்ப 2ஐயும் கூட்டுனா என்ன வரப்போகுது? நமக்கு திணிவன் வரப்போகுது. இப்ப புரோட்டான் எண்ணிக்கை வந்து 6, நியூட்ரன் எண்ணிக்கை 7 மொத்தம் 7 6 எத்தனை வரப்போகுது? 13 வரப்போகுது. இப்ப டி சமன் 13 வராத விடைகளையும் என்ன செய்யும்? வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இங்க தெரியும், நீங்க மிஞ்சி இருக்கிற அந்த 3 விடைகளையுமே வந்து டி சமன் என்ன வந்திருக்காங்க? 13 தந்திருக்காங்க. அப்ப அது வந்து உங்களுக்கு அவ்வளவா ஹெல்ப் பண்ணக்கூடியதா இல்ல. சரி, இப்ப நம்ம அடுத்ததுக்கு வந்து மூவ் ஆகும்.
இப்ப அடுத்த அணு வையில வந்து என்ன தந்திருக்காங்கண்டா அவங்க வந்து புரோட்டான் எண்ணிக்கை தந்திருக்காங்க. இங்க வந்து நியூட்ரன் எண்ணிக்கையும் தெரியாக்கணியம், லெத்திரன் எண்ணிக்கையும் என்னவா இருக்க போகுது தெரியாக்கணியமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன்னா புரோட்டான் எண்ணிக்கையும் லெத்திரன் எண்ணிக்கையும் என்னவா இருக்கும், ஒரு அணு ஒன்று எடுத்தோம்னா கண்டிப்பா வந்து சமனா இருக்கும். அப்ப இங்க வந்து என்ன வரப்போகுது, புரோட்டான் எண்ணிக்கை வந்து 6 வருகுதுண்டா கண்டிப்பா வந்து இலத்திரன் எண்ணிக்கையும் என்னவா இருக்கணும், 6 இருக்க போகுது. 6 அப்ப சி சமன் என்னண்டு வரப்போகுது, 6 வரப்போகுது. இப்ப சி சமன் 6 வார விடைகளை பார்த்தோம்டா, ரெண்டாவது விடையில சி சமன் 6 வருது, மூணாவதுலயும் சி சமன் 6 வருது, அஞ்சாவதுல பாத்தீங்கன்னா சி சமன் 7 வருது. அப்ப கண்டிப்பா அந்த விடையும் என்னது பிழையான விடையா இருக்கு. இப்ப கடைசியில உங்களுக்கு எத்தனை விடை மிஞ்சிருக்குது, மொத்தமாவே 2, 3 தான் மிஞ்சிருக்கு. அப்ப 2ல ஏதோ ஒரு விடை தான் கன்ஃபார்மா வரப்போகுதுன்றது விளங்குது. இப்ப பார்ப்போம், இதுல வந்து திணிவன் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி என்னது நியூட்ரன் அணி கேட்டிருக்காங்க. ஆனா இது உண்மையாவே வந்து நம்ம வந்து ஒரு தெரியாத விஷயமா தான் இருக்கும். ஏன்டா இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து என்னது தெரியாத ஒரு ஆக்களை வச்சு கொண்டுதான் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க நியூட்ரன் எண்ணிக்கை வந்து தெரியாது, அதுதான் பி. ஆனா வந்து இங்க வந்து 2 விடையிலுமே பாத்தீங்கன்னா இ, அதாவது திணிவன் வந்து 14 தந்திருக்காங்க. இப்ப இது வந்து கண்டிப்பா வந்து நான் பார்ப்போம் 14 தான் விடையா வரப்போகுதுன்னு விடையில இருந்து வந்து நம்ம என்ன செய்யறோம், ஒரு தரவை வந்து நோட் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப இது 14 வரணுமெண்டா இவர் என்னவா இருக்கிறார், இவர் வந்து இலத்திரண்டு எண்ணிக்கை 6, அப்ப அது ஆல்ரெடி எடுத்துட்டோம். நியூட்ரன் எண்ணிக்கை வந்து என்ன வரணும், இந்த புரோட்டான் எண்ணிக்கையில இருந்து இந்த என்னது நியூட்ரன் எண்ணிக்கையை வந்து காண்றண்டா இந்த திணிவன்ல இருந்து புரோட்டான் எண்ணிக்கை என்ன செய்யற மாதிரி இருக்கும், கழிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப 14 இருந்து 6 போச்சு எத்தனை வரப்போகுது, 8 விட வரப்போகுது. அப்ப பி சமன் என்னண்டு வரணும், 8 வரணும். அப்ப பி சமன் 8 வர ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு, அது என்னது தேர்ட் ஆன்சர். அப்ப இந்த விடைக்குரிய ஆன்சரா வந்து நம்ம தேர்ட் ஆன்சரா எடுக்கப்போம். இப்ப வந்து 7வது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, தரப்பட்ட சேவையின் ஐயுபிஎஸ்சி பேர் யார் இவன்ட்டு வந்து ஒரு சேதன சேர்வு தான். இப்ப சேதன சேர்வையில ஐயுபிஎஸ்சி வந்து நீங்க கண்டுபிடித்தோம் தமிழ் ஒரு வேற திட்டத்திற்கா சேதன சேவைகள் நம்ம வேற அபாயம், சேதன சேவைகள் வேற அபாயம். அப்ப அப்படி பார்க்கக்குள்ள இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் தொழிற்பாட்டு கூட்டம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தெரியுமா. அப்ப சில நேரங்கள்ல வந்து ஒரு தொழிற்பாட்டு கூட்டம் வரலாம், 2 தொழிற்பாட்டு கூட்டம் வரலாம் நடக்குதுல. அந்த தொழிற்பாட்டு கூட்டத்துல ஓடர்ல யார் முன்னிலைந்தாரோ அவர்தான் என்ன இருப்பாங்க அங்க சேவையில பிரதான தொழிற்பாட்டு கூட்டம். அப்ப அதுக்குரிய ஓனர் தான் வந்து இப்ப இது கவர்மெண்ட் ரிசோர்ஸ்ல அப்படியே இதுல வந்து அதே ஓனருக்கு வந்து நான் பாத்துட்டு இருக்கும்ல நேர முதலாவது யாருக்கு இந்த இடத்துல இருக்காரோ அவர் தான் அந்த சேவையில இருக்கும் பிரதான தொழிற்பாட்டு. இப்ப அவங்க வந்து பிரதானமா வரக்கூட இந்த பிச்சைக்கு என்ன இருக்கணும் அதுதான் கடைசியாக போகுது விடையாக. ஆனா இவர் வந்து பதிச்சேனம் கிடையா கூட கிளியா வாழ்ந்த இந்த முச்சியப்பு குறியீடு நம்ம போடக்கூடிய இப்ப நம்ம நம்மளோட இந்த தொழில வந்து சேவை இதுல வந்து பாத்தீங்கன்னா சிஹெச்ஓ என்பது ஒரு கூட்டல், அதே மாதிரி சிஎல் என்னது இன்னொரு கூட்டல். இப்ப 2 கூட்டத்துல ஏதோ ஒரு கூட்டம் என்ன வரப்போகுது பிரதான கூட்டம் வரப்போகுதுன்றதுல நீங்க ஓட்டரை பார்த்து வந்தீங்கன்னா சிஹெச்ஓ என்பது வந்து இந்த இடத்துல இருக்குது, அதே மாதிரி சிஎல் என்பது இந்த இடத்துல என்ன சொல்லுவீங்க, யார் மூழ்கி இருக்காரோ அவர்தான் என்னது முதல் உரிமன்ற இவங்க பிரதான தொழிற்பாட்டின் இருக்க போகுது சிஹெச்ஓ. அப்ப சிஹெச்ஓன்னா நீங்க முக்கியத்துல என்ன வர போவீங்க, பிச்சைக்கு அதாவது தொழிற்பாட்டுக்குள்ள பிச்சைக்கு வர போகிறதுல என்ன நேம் கடைசியில முடியும் அல்ல செய்யும் ஆன்சர் வந்து முடியக்கூடிய மாதிரி. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா முதலாவது விட வந்து அதுல முடியுது, ஓகே. அப்ப அதுவும் என்ன செய்யலாம் ஆன்சரா வரலாம். 2வது பாருங்க ஐநன்றதுல முடியும், அது ஷுவரா என்ன செய்யாது, அதே நமக்கு இப்பதான் நிப்பாட்டின் கூட்டம் என்னவோ அதுல பிக்சேட்டெல்லாம் கடைசியாக முடியும். அப்ப 2வது வராது, 3வது ஐநன் முடியுது, 3வது வராது, 4வது நல்ல முடியுது, 5வது நேரத்துல முடியுது அல்ல முடியுது அல்ல. அதுக்கு உங்க 2, 3 இந்த 2 ஆன்சர் என்ன செய்யலாம் கட் பண்ணிட்டு 1, 3, 5 என்ற கல்வி 3 ஆன்சர் போய் சரியாரே. இப்ப அடுத்ததா என்னது இந்த பிரகார கூட்டங்கள்ல வந்து நம்ம பண்ண வேண்டிய என்ன தொடரை வந்து நம்ம எடுக்கிறது, நம்ம எப்பயுமே வந்து தொடர்ல இருக்கிற மிகவும் நீண்ட சங்கிலியை தயாரி செய்வாங்க, நீண்ட காவல் சங்கிலிகள் வருவோம். அப்ப நீண்ட காவல் சங்கிலி 1, 2, 3, 4, 5, 6 காவல் வரையிலே 1, 2, 3 சோழ முடிச்சவன்னா 3 வரைக்கும், சோழ முடிச்சவன்னா 6 தெரியும். நம்ம என்ன தருவோம் 6 காவல் சங்கிலியை தயாரி செய்வாங்க எடுக்கணும். அந்த 6 காவல்னா வரப்போகுது நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கு பிறகு நம்ம இன்னொன்றுக்குள்ள போகணும், எந்த பக்கம் வந்து நம்பரையும் ஸ்டார்ட் பண்றது. அப்ப இங்க வந்து பாருங்க இங்க இருந்து நம்ம வழி போகலாம், அதே மாதிரி இங்க இருந்து என்ன செய்யலாம் நம்ம வழி கொண்டு போகலாம்.
ஆனா நமக்கு தெரியும் தொழிற்பாட்டு கூட்டம், பிரதான தொழிற்பாட்டு கூட்டம் வந்து இதனை குறைவான நம்பர் வார மாதிரி தானே செய்வோம். சொன்னா நம்பர் இங்க ஸ்டார்ட் பண்ணும். அப்ப இங்க வந்து நான் இங்கிருந்து நான் 1 2 3 4 5 6 போடுவதா இது பிரதான தொழிற்பாட்டு கூட்டம் யாரு? CH. அவருக்கு எத்தனையாவது நம்பர் வருது? 6வது நம்பர் வருது. இதே வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணா 1 2 3 4 5 6 அடுத்தது முதலாவது நம்பர் வருது. அப்ப யாருக்கு யோசிச்சுங்க இந்த முதலாவதுங்கிறதால இந்த இதை வந்து மாட்டோம் நம்பரிங்க சூஸ் பண்ண மாட்டோம். நம்ம சூஸ் பண்ண நம்பர் போகுது கிளியர் வந்தாங்க இருக்க போகுது. அப்படி நம்பருக்கு வரக்குங்க நம்ம என்ன செய்வோம்னா அடுத்ததா பக்கத்துல கிட்ட யார் யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து எத்தனையாவது நம்பர்ல வந்து அந்த பக்கத்துல இருந்துச்சு. உதாரணத்துக்கு இங்க எந்த பக்கத்துல வரலாம், உங்க வந்து சிஎர் வரலாம், அடுத்து வந்து இந்த மீத்தேன் வரலாம், ஒரு பக்கத்துலயா வரலாம். அவங்க எல்லாருமே என்ன நம்பர்ல இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நோட் பண்ணி எடுத்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மீத்தேன் பாத்தீங்கன்னா எத்தனையாவது நம்பர் 2வது காப்பரோட சொல்லிக்கிறதுனால முழுகுடா 2 கோட் என்ன போட போறாங்க டேஷ் போட நமக்கு நம்பர் லெட்டர்ஸ் வரக்குள்ள நம்மள சேதன யூபிஎஸ்சி சேர்ந்த கண்டிப்பா வந்து டெய்லி தான் போடுவாங்க டேஷ் பட்டுக்காலும். அப்ப இங்க வந்து 2 வருது டேஷ் என்னது மீத்தைன் ஒரு பக்கங்களாவது அடுத்ததாக 3வது காப்பர்ல வந்து குளோரும் உச்சரிக்குரியவை வந்து நம்ம சேர்க்க போடுவோம். அப்போ சேர்ந்தது குளோரோட நிறைய செய்ய போறோம். நம்ம வந்து அப்பா இவங்க 2 பேர்னால இருக்கிற போகுது பக்கத்து ஐபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னுக்கு போறது வந்து பக்கத்துல சார்ந்து வந்து பிக்சர்லயே என்ன செய்வோம் கடைசியா போடுவோம். அப்ப இவங்க 2 பேர்ல யாரும் முதலாவது போடுற அப்படியே அந்த யோசனை வந்துச்சுன்னா நம்ம யாருக்கு போக வேண்டாம் அல்பபெட்டிக் கோடுக்கு போகும். சரியா? இங்க வந்து பாத்தீங்கன்னா மீத்தைல் எந்தெந்த குளோரோன்ல என்ன இருக்கு சி அங்கு அல்பபெட்டிக் கோடுல யாரும் சியா ஒண்ணு திருப்பி வந்ததாக குளோரோவான போகுது முன்னுக்கு 6 சரியா போகுது. நம்ம ஸ்டார்டிங் எத்தனை போங்க இன்னும் 3 குளோரோன்றதுல வேலை செய்ய போறோம் திறங்க போகும். நான் சொல்லிக்க முதலாவது வந்து பக்கத்துல என்ன சொல்லி வருவாங்க நம்ம எழுதி வருவாங்க குளோரோலித்தன் அடுத்த பக்கத்துல யாரு இருக்கும் குளோரோலினா மீத்தேன் தான் இருக்குது. அப்ப மீத்தேன் 2வது போறேன் ஒரு லிட்டர் பக்கத்துல இன்னொரு நம்பர் வருகிற பிளேனஸ் கண்டிப்பா டேஷ் பண்ணி காட்டுவோம்னால இங்க வந்து என்ன செய்ய போறேன் இன்னொரு டேஷ் போட்டு அடுத்த என்ன வரும் அந்த பக்கத்துல 2 மீத்தேன் அந்த சொல்லி காட்ட போறோம். இங்க வந்து குறிச்சிக்காக போறோம். அப்ப இங்க வந்து 2 மீத்தேன் வந்து நம்ம பார்த்தோம்டா அது 2 முதல் பக்கங்களை என்ன செஞ்சோம் வந்து இப்ப அடுத்ததான் வந்து என்னது பிரதான கூட்டத்தை தான் என்ன செய்ய போறோம் நம்ம வந்து பார்க்க போறோம். பிரதான கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எத்தனை காமன் இருக்கு மொத்தமா 6 காமன் இருக்குது எனக்குள்ள நமக்கு தெரியும் என்னது மோனோ டை ட்ரை டெட்ரா பென்டா ஹெக்ஸா இருக்குல்ல 6 காமனுக்கு என்ன ஹெக்ஸாங்கிறது. அப்ப ஹெக்ஸால தான் தொடங்கணும். அதோட இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனையாவது காமன்ல வந்து அந்த முன்மை பிணைப்போ தமிழ் கொண்டோ என்ன வந்தாலுமே வந்து எத்தனையாவது காமன்கள் இருக்கு நம்ம வந்து நிச்சயம் பண்ணணும். இப்ப மென்ஷன் பண்றதுக்கு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி நம்ம என்ன ஓர்டர் எண்ணி கொண்டு போறோமோ அதுல முதலாவது என்ன இடத்துல வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணுதோ அதுதான் நம்ம என்ன போடுறோம் மும்மை பிணைப்புக்கு வந்து போட போறோம். அப்ப மும்மை பிணைப்புக்கு போடும்போது இங்க 1 2 3 4 இடத்துல 4வது காவல் என்ன செய்யுது அந்த மும்மை பிணைப்புக்குரிய காவல் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வந்து அவரை தான் செய்வோம் 4 மென்ஷன் பண்ணி எக்ஸாங்கிறதோட இன்னைக்கு இன்னொரு வந்து சேர்க்கணும் என்னது ஐநன்றதை சேர்க்கணும். தெரியாது டபுள் போட்டு வந்துச்சுன்னா ஈனல் சேர்க்கணும். ஒண்ணுமே சிங்கிளா இருக்கு என்ன போடுவோம் ஏனன்று வந்து நம்ம சேர்க்கணும். சரியா? அப்ப என்ன ஒரு நெக்ஸ்ட் ஐநன்றதுக்கு அதோட என்ன கடைசியா வந்து பிரதான கூட்டம் எனக்கு CHOன்றதால இந்த பிரதான கூட்டத்துக்கு என்ன வருது ஐநன்றது வருது. அப்ப என்ன செய்யணும் அந்த இதோட இயர்ஸ் வர வரும் அந்த கட் பண்ணி சேர்க்கணும் எல்லாம் போடுறதா இது வந்து போகுது IUPSC பேரிடா இதழும். அப்ப இந்த IUPSC கொண்ட பேரிட நம்ம பார்த்தோம்னா இந்த விழாவிற்கு 5வது ஆன்சர் விடையாகும். சரி, இப்ப வந்து நம்ம 8வது கேள்வி என்னன்னு பார்க்க போறோம். இப்ப 8வது கேள்வி எடுத்தீங்கன்னா இதுல வந்து கால்சியம் கார்பனேட் அலுமினியம் கார்பனேட் ஆகிய கீழே தரப்பட்டுள்ளவாறு வெப்பப்பிரிகைக்கு உள்ளாது என்று 2 தாக்கம் தான் இருக்காங்க. அந்த தாக்கத்தை வந்து நீங்க போர்ட்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. என்ன வரும் அதோட ஆக்சைடும் அதோட வந்து என்ன வரப்போகுது ஒரு கார்பன் டை ஆக்சைடும் வந்து அங்கால வரக்கூடிய மாதிரி காணப்படுது. அப்படி 2 தாக்கங்கள் வந்து தந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா இதுல வந்து கேட்டிருக்காங்க 2 சம அதாவது 2மே வந்து சம மூலர் கலவை. அப்படின்னா என்ன அர்த்தம்டா எடுக்கிறதுல வந்து இந்த கால்சியம் கார்பனேட்டும் அலுமினியம் கார்பனேட்டும் என்னவா இருக்குது 2மே வந்து சமனான மூலர் 2 மூலமே என்னவா இருக்குது சமனா இருக்குன்னு வந்திருக்காங்க. அது ஒரு ஹிண்ட். அடுத்தது வந்து இதுல வந்து இந்த சமமூலர் கலவையிட
3.34 கிராம் ஆனது வெப்பப்பிரிகைக்கு உள்ளாதுங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எடுத்தது ரெண்டுமே வந்து கல்சியம் கார்பனேட் அலுமினியம் கார்பனேட் தான். மாசுக்களோ அப்படி ஒன்றுமே என்ன செய்யல இதுல வந்து அட் ஆகல. அப்ப மாசுக்கள் அட் ஆகலாட்டி இருக்கிற ரெண்டு பேருமே வந்து இவங்க தான் செஞ்சிருக்கோம் நம்ம எடுக்கக்கூடிய மாதிரி காணப்படும். இப்போ அதுலயும் கேட்டிருக்காங்க அலுமினியம் கார்பனேட்ல இருந்து எவ்வளவு CO2 வந்து வெளியேறும், அதாவது இவரால வர CO2. இப்ப மொத்த CO2 வந்து உங்கள்ட்ட எவ்வளவு வந்து கேட்கல. இப்ப இதுல கேட்டிருக்கிறது வந்து இவரால வந்து CO2 தான் எவ்வளவு வந்து கேட்டிருக்காங்க. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவரால வந்து CO2 என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அலுமினியம் கார்பனேட் வந்து இவ்வளவு திணிவு இல்லாட்டி இவ்வளவு மூல் தான் அந்த அதுக்குள்ள இருந்திருக்கே, இவர் வந்து இவ்வளவுதான் இருந்திருக்கிறேன் என்ன செஞ்சிருக்கணும், எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம்டா, நமக்கு தந்திருக்காங்க மொத்த திணிவு வந்து 3.34 கிராம் வந்து தந்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம்டா, ஒரு ஆளை எக்ஸ் எடுத்தோம்டா அடுத்த ஆள்ற திணிவை வந்து 3.34 கிராம் மைனஸ் எக்ஸ் எடுக்கலாம். அப்ப அதுலயும் வந்து நம்ம எக்ஸ் சூஸ் பண்றது வந்து யாரு சூஸ் பண்றோம்னு பாத்துக்கிறோம். ஏன்னா யாரு சார்பா கேள்வி கேட்டிருக்காங்களோ அவர் எக்ஸ் எடுத்தோம்னா நம்ம திருப்பி வந்து கடிச்சு திணிக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. அப்ப நான் என்ன எடுக்கிறேன்டா, இவன் வந்து எக்ஸ் கிராம். இப்ப இவனோட எக்ஸ் கிராம் எடுக்கிறேன்டா, மேல இருக்கிற இவர் என்ன வரப்போது 3.34 கிராம் மைனஸ் எக்ஸ் வரப்போகுது. இதான் வந்து என்ன வரும்போது மொத்த தெளிவாவது இருக்க போகுது. இப்ப இவங்க வந்து ஒரு டீம் தந்திருக்காங்க. என்னது, இவங்க ரெண்டு பேருமே வந்து சம மூலர் இருக்காங்க. சம மூலர் தான் 3 பேர் சமனாரு. அப்ப ரெண்டு பேர்ல மூணுக்கும் வந்து என்ன செய்யணும், திணிவுல 3 எடுக்கிறதுக்கு அவங்க இருக்கிற திணிவை வந்து அவங்க சால்மூல கூட்டு திணிவால பிரிச்சம் வந்தா நல்லா என்னது 3 இருக்க போகுது. அப்ப இங்க வந்து என்ன போகுது 3.34 மைனஸ் எக்ஸ் மேல வந்து கிராம், கீழே இதை பத்தி யாரு கல்சியம் கார்பனேட். அவங்க கீழே வந்து உடம்பு சிரமப்படக்கூடாது கீழே என்ன வந்திருக்காங்க கிராம் மூணு மைனஸ் என்ன செஞ்சிருக்காங்க தந்திருக்காங்க. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா கல்சியம் கார்பனேட் எவ்வளவு வருது 100 கிராம் 3-1 இது சமன். இப்ப யாரு நம்ம பார்க்க போறோம், அலுமினியம் கார்பனேட். அவரது வந்து இவரை வந்து என்ன கொடுக்கணும், மேல எக்ஸ் கிராம் வந்து போடுங்க. எவ்வளவு தந்திருக்காங்க 234 கிராம் 3-1 வந்து போட்டுடலாம். இப்ப இவரை வந்து நான் செஞ்சு ரெண்டு பக்கமுமே வந்து ஒழுங்கா வந்து சமப்படுத்தி எழுதியாச்சு. இப்ப வந்து இதுல யாரு நாடிக்கும் தெரியாத ஒரே ஒரு ஆள்கிட்ட இருக்குது, அது யாரு எக்ஸ். எக்ஸ் எடுக்கிறது நான் என்ன செய்யலாம், இதுல வந்து நான் பிரிச்சிருந்தா 3.34 மைனஸ் எக்ஸ் சமன் இங்க என்ன போகுது எக்ஸ் இன்புட் இந்த 100 பிரி பண்ணது என்ன 2.34 போகுது. இப்ப இங்க எனக்கு யார் தேவை, இந்த எக்ஸல் தான் தேவை. அப்ப இதனை நான் வந்து என்ன செய்ய போறேன், நம்ம அதை கூட்ட போறேன். கூட்டுனதுன்னா 3.34 சமன் எக்ஸ் ஓவர் 2.34. இங்க அவருக்கு என்ன வர போகுது பிளஸ் எக்ஸ் வர போகுது. இங்க மைனஸ் இருக்கு என்ன ஆக போகுது பிளஸ் ஆகுது. இப்போ வந்து நான் என்ன எடுக்கலாம், ரெண்டு பேருக்குமே வந்து பொதுவான பெருமானம் மட்டும் எடுக்கலாம். எடுத்தனண்டா ஹோமஸ் மாதிரி 2.34 எடுத்தனண்டா இங்க வருது எக்ஸ், அதோட இங்க வந்து 2.34 எக்ஸ் வருது. இங்க வந்து என்ன வர போகுது 3.34 வரப்போகுது. இப்ப இவரை பண்ண இங்க பெருக்கலாம் இல்லையா, இல்ல அடியில் இருக்காருன்னு சொல்லி போறேன், மேல வந்து பெருக்கும் பண்ண போறேன். அப்ப இங்க வந்து பாருங்க 3.34 தர 2.34 சமன் என்ன இருக்கும், இதுல ரெண்டு என்ன வருது 3.34 எக்ஸ். பாருங்க எத்தனை இருக்கு 2.34 எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, ரெண்டு பேரும் கூட்டத்துல என்ன வரப்போகுது 3.34 எக்ஸ். அப்ப என்ன செய்யலாம், இவரும் மென்ஷன் பண்ண போறேன் பட்டு போறேன். இப்ப நீங்க புரியான கேள்விகளை வந்து எடுத்த உடனே வந்து சுருக்கலை காணாம இப்படி ஃபோமஸ் செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்து நம்ம ஒரு விண்ணப்பத்தை வச்சு கொண்டு கடைசியில வந்து வெட்டத்துக்கு வந்து எதாவது இருக்கும், ஈஸியா இருக்கும். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்கேயே சொல்லிட்டீங்கன்னா பசங்களுக்கு என்ன வந்து சில நேரங்கள்ல சில கேள்வி இருக்கும், கட்சியெல்லாம் இல்லையா நீங்க இப்படி எடுத்து போகல ஆல்ரெடி என்னது டிரெக்டா வந்து வெட்டக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப இதுல வந்து எக்ஸ் அந்த எவ்வளவு 2.34 கிராம் செய்து எக்ஸ் வருது. அதுதான் யாரு நான் டிரெக்டா கண்டுபிடிச்சது, அது நீங்க காமெடி இருக்கிற தெரியும். இப்ப எக்ஸ் வச்சுக்கொண்டு என்ன தெரிவிக்கலாம், அவங்க மூளை இருக்கலாம். இப்ப இவரை வந்து அலுமினியம் கார்பனேட்ல மூடு என்னன்னு பார்த்தோம்னா என்ன போகுது 3.34 கிராம். அது என்னன்னால பிரிக்க போறேன், அவர் மூளை குடிச்சிருக்காங்க பிரிச்சா என்ன வர போகுது 234 கிராம் 3-1 பிரிச்சா எத்தனை 0.01 என்ன செய்ய போகுது. இப்ப இது வந்து நம்ம மூல் கண்டுபிடிச்சிருந்தாரு. இப்ப இனி என்ன செய்வோம், இனி இவர் வந்து முற்றம் நடைபெறத்தாங்க, அதாவது அப்படி என்ன செய்ய போகுது நடைபெற முடிய போகுது. அப்ப இவர் ஒரு மூணு வேலை இருந்தா இங்க எத்தனை வரணும் 1:3 ரேஷியோ. அப்ப இவர் 0.01 இருந்தா இவர் வர போய் 0.03 வந்து என்ன செய்ய போகுது போகும். இப்ப இதோட வந்து முடிய போறது நம்ம கேட்டிருக்கிற கேள்வி வந்து
அலுமினியம் கார்பனேட்ல இருந்து எவ்வளவு CO2 உருவாகுது கிராம்கள் எடுத்துட்டாங்க. அப்ப இவரை நான் என்ன செய்யணும், இவருக்கு வந்து மாத்திரத்துக்கு வந்து இவர் அவர் மூலக்கூற்று தேவையான செய்யணும் பெருக்கணும். அப்ப இவரை வந்து 44 கிராம் என்ன சொன்னால பேசியிருந்தா விட வந்து 1.32 கிராம் ஆயிட்டு போகுது. அப்ப இந்த விட வந்து இப்படி ஆன்சர் வரும். அது வந்து 2வது ஆன்சர் போகும். Free audio post-production by alphonic.com. பின்வரும் எந்த இனம் உண்டாகுவது இல்லை? கண்டிப்பா வந்து கேள்விகளை நீங்க என்ன செய்யணும், நல்லா வாசிக்கணும். அவங்களும் வந்து அதுக்குள்ள வந்து நல்லா அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. நீங்க ஒழுங்கா கேள்வியை வாசிக்கலாட்டி இந்த கேள்விகளுக்கு வந்து எது உண்டாகும் என்று நினைச்சு நீங்க என்ன செஞ்சுட்டு போயிருவீங்க, கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிருவீங்க. ஆனா நீங்க ஆல்ரெடி பிறகு ஸ்கீம் எல்லாம் வந்ததுக்கு பிறகு செக் பண்ணக்குள்ளதான் நீங்க அநியாயமா பிளவிட்டு இருக்கீங்கன்னு தெரிய வேண்டியது. அப்ப இதுகள் வந்து நீங்க கொஞ்சம் நல்ல மைன்யூட்டா வந்து வாசிச்சு விளங்கி என்ன செய்யுங்க, கேள்விக்கு ஆன்சர் பண்ணு. சரி, இப்ப வந்து இந்த கேள்வியை வந்து எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். மொத்தமா வந்து 3 படிகள்ல வந்து இந்த குளோரினேற்ற தாக்கம் வந்து நடக்கும். முதலாவது தொடக்கப்படி, அதோட விருத்தியாக்குற படி, கடைசியா வந்து முடிவுக்குரிய படிகளா வந்து காணப்படும். இப்ப பார்த்தோம்டா உண்மையாவே வந்து இந்த அட்கேன்கிற குளோரினேற்றத்தை பார்த்தோம்டா இது வந்து நார்மலா வந்து ஒரு நடக்கிற நிபந்தனையில நடக்கிற ஒரு தாக்கம் இல்லை. இது உண்மையாவே வந்து யூவி கதிர்வீச்சு, அதாவது சூரிய ஒளியில இருந்து வர யூவி கதிர்வீச்சு முன்னிலையில தான் இந்த தாக்கங்கள் வந்து நடக்கும். ஏன்னா வந்து அட்கேன்கள் வந்து பொதுவாக வந்து ஒரு முனைவற்ற மூலக்கூறுன்றதால வந்து அவங்க வந்து மற்ற இனங்களோட தாக்குற வீதம் என்னவா இருக்கும், சரியான குறைவா இருக்கு. அப்ப இந்த தாக்கத்தை வந்து நம்ம நடத்துறதுக்கு வந்து உண்மையாவே வந்து ஒரு வெளியில இருந்து ஒரு சக்தி சோர்ஸ் ஒன்று என்ன செய்யப்படும், தேவைப்படக்கூடிய மாதிரி பார்க்கும். இப்ப வந்து முதலாவது வந்து இந்த Cl2 அணுக்கள் வந்து ஓரின பிளவு என்ற ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. அதாவது வந்து என்ன அர்த்தம்னா, பிளவுகள்ல மொத்தம் 2 வகையா இருக்குது. ஒன்று ஓரின பிளவு, பல்லின பிளவு வந்து இருக்கு. பல்லின பிளவு எடுத்தோம்னா இப்ப 2 அணுக்கள் இருக்குதுண்டா, ஒரு சோடி இலத்திரன் வந்து ஒருமிக்க ஒரே அணுக்குள்ள போகுதுண்டா அது பல்லின அணுவா இருக்கு. அது வந்து இப்ப ஒரு அணு வந்து பிளஸ்ஸா மாற அடுத்தது வந்து மைனஸா மாறும். அதுதான் பல்லின பிளவு. ஓரின பிளவுண்டா என்னன்னு பார்த்தோம்னா 2 அணுக்களுமே வந்து சமமா ஒரு இலத்திரனை பெற்று ஒரு சுயாதீன மூலகத்தை உருவாக்கும்டா அதுதான் ஓரின பிளவா இருக்கு. அப்ப இந்த தொடக்கப்படியா நம்ம கருதுற இந்த Cl2 பிரிகிற தாக்கமானது ஒரு ஓரின பிளவா இருக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த Cl2ல வந்து இந்த அம்புக்குறிகள் எப்படி குறிச்சு காட்டுறோம்ன்றது உண்மையா முக்கியம். இது வந்து உங்களோட ஸ்ட்ரக்சர் எஸ்ஏஸுக்கு வந்து கண்டிப்பா வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த அம்புக்குறி வந்து ஒரு அரை அம்புக்குறியா வந்து இருக்கும். இப்ப உண்மையா வந்து ஒரு அம்புக்குறின்றது வந்து இப்படி ஒரு 2 அம்புக்குறி சைட் போட்டு நம்ம எழுதி காட்டுவோம். ஆனா இங்க இதுல வந்து அரைவாசியை மட்டும்தான் நம்ம குறிச்சு காட்டணும். மெயினண்டா இங்க 2 இலத்திரன் ஒருமிக்க போகல, அரைவாசி இலத்திரன் நீங்கால போக, ஒரு இலத்திரன் நீங்கால போக, அடுத்த இலத்திரன் என்ன செய்ய போகுது, அடுத்த அணுவுக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அதை அடிப்படையை வச்சு கொண்டு இந்த அம்புக்குறிகளையும் ஒழுங்கா வந்து நீங்க குறிச்சு காட்டக்கூடியதா இருக்கு. அப்ப இங்க வந்து இப்படி போக இதுல வந்து அடுத்த இலத்திரன் வந்து போக போகுது. இப்ப வந்து இங்க சுயாதீன மூலகமான 2 Cl அணுக்கள் வந்து என்ன செய்ய போகுது, உருவாக போகுது. சரியானி? இப்ப வந்து பார்த்தோம்னா இந்த உருவாகிற அந்த Cl சுயாதீன மூலிகம் வந்து இங்க இவரோட மெத்தேனோட வந்து என்ன செய்ய போகுது, தாக்கத்தை கொண்டு போக போகுது. இதுல இருந்து தாக்கம் வந்து விருத்தி ஆகி கொண்டு போகுது. இது தொடக்கப்படி, இது வந்து விருத்தியாக்கட் படிகளுக்குள்ள வரப்போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு Cl சுயாதீன மூலிகம் வந்து என்ன நடக்குமெண்டா இங்க இருந்து இலத்திரனை கொடுக்கும். இந்த அம்புக்குறிகள் வந்து எப்படி போடுற மாதிரியும் பார்க்கணும். முழு அம்புக்குறி போட்டு காட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து என்ன செய்வாங்க, டிரெக்ட் பண்ணுவாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், அதுக்கு வந்து அரைவாசி அம்புக்குறிவா என்ன செஞ்சு காட்டணும், போட்டு காட்டக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப இங்க இருந்துமே எடுத்தோம்னா ஒரு இலத்திரன் தான் என்ன செய்ய போகுது, வழங்க போகுது. அப்ப அதனால வந்து இங்க என்னத்தை காட்டணும், நீங்க கண்டிப்பா ஒரு இலத்திரன் போறதால அந்த அரைவாசி அம்புக்குறி வந்து கண்டிப்பா போட்டு காட்டக்கூடிய மாதிரி இருக்கு. இதுல இருந்து எடுத்தீங்கன்னா இவருக்கு வந்து என்னது, ஒரு இலத்திரன் சிக்கு போக, அடுத்தது வந்து ஹைட்ரஜனுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு. போச்சண்டா இங்க வார விளைவு என்ன வரப்போகுது, இங்க வந்து ஒரு சுயாதீன மூலிகம் வரும். இங்க வந்து ஆல்ரெடி 2 இலத்திரன் இருக்கணும் ஒரு பிணைப்புல. அங்க இருந்து அரை அம்புக்குறியால வந்து ஒன்று வந்து Clோட இணையறதுக்கு போயிட்டு, அப்ப இங்க வந்து அரைவாசி அம்புக்குறியால அடுத்த இலத்திரன் இவருக்கு வாரதால இங்க வந்து என்ன உருவாகுது, ஒரு மூலிகம் வந்து உருவாகுது. அதோட இவங்க 2 பேரும் ஒவ்வொரு இலத்திரனை பங்கிட்டு என்ன உருவாக போகுது, HCl என்ற ஒரு ஆள் வந்து உருவாக போகுது. சரியான? இது வந்து ஒரு தாக்கமா இருக்கு. இந்த தாக்கத்திலிருந்து இவர் அடுத்த ஆளுக்கு என்ன வரப்போறே, தாக்கியா வரப்போறே. அதை வச்சுக்கொண்டு அடுத்த தாக்கங்கள் போகும். இப்ப இங்க இருக்கிற இந்த இலத்திரன் வந்து என்ன செய்ய போகுது, தாக்கத்துக்கு வந்து பங்களிப்பு செய்ய ஆல்ரெடி இங்க நடந்த மாதிரி Cl2 என்ன செய்ய போகுது, 2 வேற வேற சுயாதீன மூலிகங்களா என்ன செய்ய போகுது, பிரிவடைய போகுது. இப்ப பார்த்தோம்னா இங்க இருந்து வர ஒரு இலத்திரன் இங்கால வேற, இவர் என்ன செய்ய போறாரு, இவருக்கு வந்து
அடுத்த இலத்திரன் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் பங்கிட்டு என்ன உருவாக போகுது? ஒரு சிஎல், ஒரு சிக்கும் சிஎலுக்கும் இடையிலான பிணைப்பு உருவாக அங்கால ஒரு சிஎல்ற சுயாதீன மூலிகம் என்ன செய்ய போகுது? உருவாகக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப திருப்பி என்ன செய்ய போகுது? இங்க மிஞ்சிடால் இங்க என்ன வரப்போறேன்? தாக்கியா வரப்போறேன். அந்த நேரம் இங்க என்ன நடந்துச்சோ அதேதான் இதுக்கும் நடக்குது. அதாவது இங்க இருந்து ஒரு இலத்திரன் இங்க வர, இந்த இலத்திரன் இங்க போகும், இங்க இருந்து ஒரு இலத்திரன் என்ன செய்யும்? அந்த கார்பன் பெற்றுக்கொள்ள போகுது. அப்ப இங்க என்ன வரப்போகுது? இப்படி ஒரு சுயாதீன மூலிகம் வரும். அதோட HCl என்றாலும் வரக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப இதுல வந்து HCl வார வரைக்கும் என்ன செஞ்சுட்டோம்? பார்த்துட்டோம். இப்ப இது வந்து அப்படித்தான் ஒரே ப்ரொசீஜர்ல என்ன செஞ்சு கொண்டு போகுது? அடுத்தடுத்த படிகள் வந்து நடந்து கொண்டு போகுது. ஒரு சுயாதீன மூலிகம் வரும். அதோட வந்து இந்த Cl வந்து தாக்க பிரியும். பிரிஞ்சு என்ன நடக்கும்? அது வந்து சேர்ந்து அடுத்து என்னது உருவாகுது? ஒரு சேர்வையும் அதோட சுயாதீன மூலிகம். அப்படியே இது ஒரு என்னது? ஒரு விருத்தியாக்கள் படியா தான் என்ன செஞ்சு கொண்டு போகுது? நடந்து கொண்டு போகுது. இப்ப உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க வார சேர்வை அடுத்ததுல என்னவா வருகிறது? ஒரு தாக்கியா வருது. அந்த தாக்கி வந்து சிஎல் என்னது சுயாதீன மூலிகத்தோட சேர்ந்து திருப்பி வந்து இந்த கார்பன் ஒரு சுயாதீன மூலிகம் உருவாக அதோட ஒரு HCl வருது. திருப்பி இவர் என்ன செய்வார்? அடுத்த தாக்கத்துல வந்து தாக்கியா வருவார். அதோட இங்க வந்து சிஎல் 2 என்னது பிரிகை நடந்து அங்கிருந்து வர சுயாதீன மூலிகம் இங்க இதுவும் சேர்ந்து ஒரு சேர்வை வர அதோட அடுத்த என்னது சுயாதீன மூலிகம் வந்து உருவாகுது. சரியானே? இப்ப இதுல தொடர்ச்சியா வந்து பார்த்தோம்னா இப்ப இதுல கடைசியா எது மிஞ்சிருக்கு? இப்ப பாத்தீங்கன்னா கார்பன், சிஎல், சிஎல் 3 சிஎல் வாரதோட ஒரு H வந்து என்ன செஞ்சிருக்கு? மிஞ்சிருக்கு. இப்ப இதுல வந்து திருப்பி என்ன நடக்கணும்? 2 ஒரு சுயாதீன மூலிகம் கொண்டு வர இந்த H வந்து இதை கொடுக்க இவர் வந்து ஒரு இலத்திரனை கொடுப்பேர். அதோட இங்க இருந்து ஒரு இலத்திரன் என்ன செய்யும்? போக்கூடிய மாதிரி இருக்கும். போச்சண்டா என்ன வரப்போகுது? இப்ப வந்து இங்க வந்து சி 3 சிஎல் வந்து இங்க ஒரு சுயாதீன மூலிகம் வந்து உருவாக என்ன வரப்போகுது? அங்கால ஒரு HCl வந்து வரப்போகுது. திருப்பி என்ன நடக்கும்? அதுல தொடர்ச்சியான மிச்சமா இங்க என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் திருப்பி என்ன செய்ய போகுது? நடக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இவர் வந்து என்ன செய்ய போறே? அடுத்த தாக்கத்துல ஒரு என்னது தாக்கியா வர அது அவருக்கு பக்கத்துல என்ன நடக்கும்? சிஎல்ற ஒரு பிரிகை நடக்க போகுது. பிரிகை நடந்துச்சுண்டா திருப்பி என்ன நடக்கும்? 4 சிஎல் வந்து உருவாக அங்கால வந்து அடுத்த சுயாதீன மூலிகம் உருவாகும். ஆகவே இதோட என்ன நடக்குமெண்டா விருத்தியாக்கட் படி என்ன செய்யுது? முடிவடையுது. அதாவது இந்த CCl4 உருவாகி அங்கால ஒரு சுயாதீன மூலிகம் வாரதோட இதோட வந்து விருத்தியாக்கட் படி முடியும். விருத்தியாக்கட் படிக்கு அடுத்ததா என்ன இருக்குது? அடுத்ததான் வந்து முடிவு படிகள். முடிவு படிகள் என்று உங்களோட ரிசோர்ஸ் புக்ல வந்து ஒரு 3 தாக்கங்கள் வந்து வந்திருக்காங்க. அதுகள் வந்து கண்டிப்பா பார்த்துட்டு போகணும். என்னன்னா இந்த கேள்விகள்ல வந்து அதையும் வச்சு கொண்டுதான் என்ன வந்திருக்கு? கேள்விகள் வந்திருக்கு. இப்ப முடிவு படியில வந்து மொத்தம் வந்து 3 விஷயங்கள் வந்து பார்க்க போறோம். முடிவுப்படியை எடுத்தமெண்டா 2 சிஎல்ற சுயாதீன மூலிகங்கள் என்ன செய்யுதுண்டா சேர்ந்து ஒரு Cl2 உருவாயிச்சண்டா இது ஒரு முடிவு படி. சரிதானே? அடுத்தது வந்து ஒரு CH3 சுயாதீன மூலிகமும் இன்னொரு CH3 சுயாதீன மூலிகமும் சேர்ந்து இணைஞ்சி ஒரு சேர்வை வருகுதுண்டா இதுவும் வந்து என்ன இருக்க போகுது? ஒரு வந்து முடிவு படிக்குரிய ஒரு படியா இருக்க போகுது. அடுத்ததா வந்து பார்த்தோம்டா CH3 சுயாதீன மூலிகத்தோட ஒரு Cl சுயாதீன மூலிகம். இப்ப இதுல வந்து கண்டிப்பா வந்து அம்புக்குறிகள் வந்து வடிவா போட்டு காட்டணுமா? அரை அம்புக்குறிவை தான் நீங்க என்ன செஞ்சு காட்டணும்? போட்டு காட்டக்கூடிய மாதிரி. என்னன்னா இங்க ஒரு இலத்திரன் தான் வந்து பங்கு பெற்று. அப்ப இங்க ஒரு அரைவாசி வேற, இங்க ஒரு அரைவாசி வரும். என்ன வரப்போகுது? CH3 Cl வரப்போகுது. அப்ப இந்த 3 தான் வந்து என்ன இருக்க போகுது? முடிவு படிக்குரிய ஆக்களா இருக்க போதான். இப்ப இதுல வந்து விடைய பாத்தீங்கன்னா முதலாவது வந்து CH3 சுயாதீன மூலிகம். ஆல்ரெடி வந்து இதுல எழுதினதுல வந்து பாத்தீங்கன்னா CH3 சுயாதீன மூலிகம் வந்திருக்கு. அப்ப அந்த இது வந்து இந்த இதுல உண்டாகுவது இல்லை என்றதுக்குள்ள வரலாமா? இல்ல. அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? CH2 CH-Cl2 சுயாதீன மூலிகம். நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முதல் எழுதின அந்த விடையிலையும் வந்து அந்த சுயாதீன மூலியம் வந்து வந்தது. அப்ப அதுவும் வந்து இதுக்குள்ள என்ன செய்யலாது? உண்டாகுவது இல்லை என்றதுக்குள்ள வந்து வரப்போறது இல்லை. மூணாவது வந்து CH3 இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னது? முடிவுப்படியில CH3 என்ன இருக்குது? இருக்குது. அப்ப அதுவும் வந்து என்ன செய்ய போகுது? இதுக்குள்ள நடைபெற தாக்கத்துக்குள்ள வந்து உண்டாக போகுது. நாலாவது வந்து CH2Cl2 அதுவும் என்ன செஞ்சது? நம்ம அந்த படிகள் வந்து விருத்தியாக்கட் படி வந்து எழுதி போறதுல வந்து என்ன செஞ்சது? ஒரு வந்தது. அப்ப அதுவும் என்னது? இதுக்குள்ள வரப்போகுது. அஞ்சாவது ஒரு விட வந்திருக்காங்க. அதுதான் என்னது? ஹைட்ரஜன் ஒரு சுயாதீன மூலிகம் வார மாதிரி. இப்படி ஒரு ஆளை நம்ம இது வரைக்கும் எழுதின படிகள்ல என்ன செய்யல? ஒரு ஸ்டெப்லயுமே வந்து நம்ம பார்க்கல. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரப்போகுது? ஹைட்ரஜன் சுயாதீன மூலிகம் தான் அதுக்குரிய ஆன்சரா இருக்க போகுது. விடை 5.
இப்ப வந்து 10வது கேள்வி என்னன்னு பார்க்க போறோம் பாருங்க. வெப்பநிலை Tயில் ஒரு மூலக்கூற்று பூச்சிய வரிசை தாக்கம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பூச்சிய வரிசை தாக்கம் இருக்கு, முதலாம் வரிசை தாக்கம், இரண்டாம் வரிசை தாக்கம் என்னது, அது வந்து போய்க்கொண்டே இருக்கு. அது வந்து என்னத்தை அடிப்படையா வச்சு கொண்டு போகுது, அவங்களோட தாக்க வீதத்துக்கு வந்து நம்ம என்ன கோவை எழுதுறோமோ அதுக்கு வந்து ஒவ்வொரு என்னது மூலக்கூறு சார்பாகவும் அவருக்கு என்ன தாக்க வரிசை வருதோ அதை அடிப்படையா வச்சு கொண்டுதான் அந்த என்னது பூச்சி வரிசை தாக்கம், முதலாம் வரிசை தாக்கம் என்ற என்ன செஞ்சு கொண்டு போகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூலக்கூற்று பூச்சிய வரிசை தாக்கம் ஏயில இருந்து பி என்ற ஒரு என்னது சேர்வை வந்து உருவாகிறதா கருதுகன்னு தந்திருக்கான். அதுல வந்து வெப்பநிலை Tயில் நேரத்துடன் ஏயின் செறிவின் மாறலை பின்வரும் எவ்வரைவு குறிப்பிடுகின்றது என்றதான் கேட்டிருக்காங்க. அதாவது நேரத்தோட வந்து ஏழு செறிவுக்கு வந்து என்ன நடக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாவே இதை வந்து வெட்டுறதுக்கு வந்து என்னது டைமோட வந்து தாக்கிட சரிவு எப்பயுமே என்ன செஞ்சு கொண்டு வரும், குறைஞ்சு கொண்டு வர விளைவிட சரிவு தான் என்ன செஞ்சு கொண்டு போகும், கூடிக்கொண்டு போகும். அப்ப அதை அடிப்படையா வச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து முதலாவது கிராஃப் அதோட வந்து 4வது கிராஃப் ரெண்டையும் என்ன செஞ்சிடலாம், அதோட 3வது கிராஃபையும் என்ன செய்யலாம், வெட்டலாம். மீன் அது வந்து டைமோட வந்து ஏயிட சரிவு வந்து கூடி போற மாதிரி இருக்கு. நமக்கு தெரியும் தாக்கிகள் எப்பயுமே என்ன செய்யும், டைமோட வந்து குறைஞ்சு வர விளைவுகள்ன்றதான் டைமோட என்ன செய்யும், சரிவு வந்து கூட போகுது. அப்போ 1 4 வந்து ஆல்ரெடி நம்ம 1 3 4 மூணையுமே வந்து என்ன செஞ்சுட்டோம், ஆல்ரெடி வந்து நம்ம டிசைட் பண்ணிடலாம். அவர் வந்து விடையா ஷுவரா வர மாட்டேற. இப்ப வந்து நம்மள கைவசம் இருக்கிறது 2 மற்றது 5. இப்ப அவர்ல வந்து எந்த ஷேப்ல வந்து கிராஃப் வரப்போகுதுன்றத நமக்கு இப்ப தேவை. ரைட், இப்ப வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஃபர்ஸ்டா என்ன தெரிஞ்சிருக்கணும், ஒரு தாக்க வீத கோவை வந்து எப்படி எழுதுறது வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்ப அதுக்கு வந்து இவரோட தாக்க வீதத்துக்கு நான் சும்மா சொல்றேன், ஒரு கே என்ற ஒரு தாக்க வீத மாறிலியை வந்து எடுத்தோம்னா இப்ப இவர்ல வந்து தாக்கிகள்ல வந்து இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாரு, அது யாருண்டா ஏ மட்டுமா தான் இருக்க போகுது. அப்ப இவர்ல ஏ, ஆனா மேல வந்து நான் போறது வந்து ஒரு நாளுமே பீசக்கான கூட தான் வரணும் இல்லை. அதுக்கண்டு ஒவ்வொரு தாக்கங்களுக்குமே தனித்தனியான என்ன இருக்குது, தாக்க வரிசைகள் இருக்கு. அப்ப இதை பார்த்தோம்னா இதோட தாக்க வரிசை என்னன்னு அவங்க ஆல்ரெடி வந்திருக்காங்க, பூச்சியமா வரிசை தாக்கம். அப்ப நான் இவரை பூச்சியமாக்குனேன்டா ஏதாவது நான் அடுக்குல போடுவேன். இப்ப முதலாம் வரிசை தாக்கம் இருந்துச்சுன்னா இங்க வந்து என்ன வந்திருக்கும், அவர் என்ன பீசமான கூடவோமோ அதை வந்து என்ன செஞ்சிருப்பேன், போட்டிருப்பேன். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்ய தெரிஞ்சிருக்கணும், போட தெரிஞ்சிருக்கோம். இப்ப இங்க பூச்சியம் வரிசை தாக்கம் என்றதால மேல என்ன வரப்போகுது, பூச்சியம் என்று வரப்போகுது. அப்ப இவர் பூச்சியம் என்றா டிரெக்டா நான் என்ன போடலாம், R K. இங்க வந்து என்ன ஆயிரும், அது 1 என்ற பூச்சியம் அடுக்குல வாரதால அவர் என்னண்டு வந்துடும், 1 வந்துடும். அப்ப நம்ம இங்க வந்து ஏகிட சரிவு என்னதான் கூடுனாலோ குறைஞ்சாலோ அதை என்னத்தை செய்ய போறது இல்லை, தாக்க வீதத்தை கூட்டி குறைக்கிறதுல வந்து ஒரு நாளுமே வந்து பங்களிப்பு செய்ய போறது இல்லை. அப்ப டைமோட நம்ம தாக்க வீதத்துக்கு ஒரு கிராஃப் ஒன்று கீறினோம்டா எப்பயுமே தாக்க வீதம் வந்து என்னவா இருக்கும், ஒரு நேர்கோடு. அதாவது என்னது இப்படி வந்து கிடைமட்டத்தோட போற ஒரு என்னவா இருக்க போகுது, கோடா தான் காணப்பட போகுது. ஏன் நம்மளோட வந்து செறிவு மாறுறதால பூச்சியம் வரிசை தாக்கத்துல வந்து அது வந்து என்னத்தை செல்வாக்கு செலுத்தாது, தாக்க வீதத்துல வந்து செல்வாக்கு செலுத்தாது. அப்ப இவர் இது வந்து இப்படி வருதுன்றக்குள்ள நமக்கு தெரியும் சராசரி தாக்க வீதத்துக்கு நம்ம ஒரு தாக்க சமன்பாடு வச்சிருக்கோம். என்னது செறிவு மாற்றத்தின் கீழ் அதுக்கு எடுத்த அந்த நேர மாற்றம் வந்து சமன் என்னென்று போட்டிருக்கோம், தாக்க வீதம். இது வந்து என்னத்தை அடிப்படையா வச்சுக்கொண்டது, சராசரி தாக்க வீதம். இங்க வந்து ஏன் நான் மைனஸ் போட்டு காட்டுறேன்டா, இறுதி செறிவு மைனஸ் ஆரம்ப செறிவு என்று போடக்குள்ள தாக்கிகள்ல வந்து எப்பயுமே வந்து முதல் இருந்ததை விட இப்ப என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். அப்ப அதனால வந்து அது அழிவடைஞ்சு போகுதுன்றதாலதான் இங்க முன்னுக்கு என்ன போட்டு காட்டிருக்கேன், ஒரு மைனஸ் ஒன்று கண்டிப்பா வந்து என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், போட்டு காட்டக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இந்த தாக்க வீதம் கோவையை வந்து எடுத்து பாத்தீங்கன்னா நான் என்ன எழுதலாம், இதை வந்து நான் எழுவாய் மாற்றீடுலாம் செஞ்சு எழுதுனேன்டா எனக்கு வந்து இப்படி வந்து ஒரு என்னது தாக்க வீத கோவையை வச்சுக்கொண்டு இதை வச்சுக்கொண்டா என்னது ஒரு கோவை வந்து எடுத்துடலாம். இப்ப பாருங்க இவர் தான் இங்க வாரே பையச்சுல வாரேர், இவர் எங்க வாரே ஒரு என்னத்துல வர போறே எக்ஸ்ல வாரேர். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர் வந்து என்னவா வருது, ஒரு படித்திறனுக்குரியாளா வருது. இங்க வந்து பாத்தீங்கன்னா படித்திறன் என்ன செய்யல, படித்திறன் வந்து எப்பயுமே டைமோட என்ன செய்யாத ஒரு தாக்கமா போகுது, மாறாம போற ஒரு படித்திறனா போகுது. அப்ப இங்க வந்து வாரது ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஆல்ரெடி இருந்தது வந்து ஒரு ஏத செறிவு வந்து இருக்க போகுது. அதுல இருந்து கண்டிப்பா என்ன செஞ்சு கொண்டு வரும், குறையணும். ஆனா இதுல வந்து 2வது கிராஃப பாத்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து வளைகிற மாதிரி வந்துருக்கு. அப்படி வளைகிற மாதிரி வருதுண்டா என்ன அர்த்தம், படித்திறன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சு கொண்டு வருது, குறைஞ்சு கொண்டு வருது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னது, இதுல குறைவேதம் இருக்குதா தாக்க வீதத்துல, இல்ல. தாக்க வீதம் அப்படி என்னவா போகுது, மாறாம தான் போகுது. அப்ப இங்க வந்து என்ன வரப்போகுது, அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டான கோடா வந்து அதுல வந்து உங்களோட காட்டியிருக்கிற மாதிரி ஒரு கட்டத்துல என்ன செஞ்சிடும், ஃபுல்லா வந்து தாக்கம் வந்து என்ன செய்யற மாதிரி சரிவு வந்து பூச்சியமாகிற மாதிரி தந்திருக்காங்க. அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2வது கிராஃப் ஷுவரா வராது. அதை விட முன்னுக்கு வந்து முதல் 3ஐயுமே வந்து சரிவு கூடுதுன்றதை வச்சுக்கொண்டே என்ன செஞ்சுட்டோம், ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம். அப்ப அதுல இருந்து இதுக்குரிய ஆன்சர் வந்து 5வதா காணப்பட போகுது.
இதுவரைக்கும் 1 தொடக்கம் 10 வரையான வினாக்களுக்கான விளக்கத்தை பார்த்திருக்கோம். இனி தொடர்ந்து வர வீடியோக்களை பார்க்கறதுக்காக EAS சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.